அடுத்த டாபிக்கு இன்னைக்கு சாதன சதுஷ்டத்தை பற்றி பார்க்கலாம். இந்த சாதன சதுஷ்டத்தில் ஒன்று வேகம், மற்றொன்று வைராக்கியம், மற்றொன்று சமாதி ஷட்க கம்பதி. முதலே சொல்லிட்டேன், இது சாதன சதுஷ்டத்தில் இந்த நான்கும் இருந்தால்தான் இந்த வேதாந்தத்திற்குள்ளே நுழைய முடியும் என்பது சொல்லிவிட்டேன். இப்பொழுது வேகம்னா என்னன்னு பார்ப்போம், வைராக்கியம்னு என்னன்னு பார்ப்போம், அடுத்தது சமாதி ஷட்கம், அடுத்தது கடைசியாக முமுட்சத்தை பற்றி நாம் ஒன் பை ஒன்னாக இன்று பார்க்கலாம். இப்பொழுது வேகம்னா என்ன சுருக்கமாக சொல்லிடுறேன், சிலதை கொஞ்சம் உங்களுக்கு குறைச்சிக்கிறேன். இப்போ இந்த நான்கில் முதல்ல ஒரு இன்ட்ரோடக்ஷன் சொல்கிறேன் உங்களுக்கு. எது நித்தியமானது, எது நித்தியம் இல்லாது? நம்ம உலகத்தில் நிறையா பார்க்குறோம். நீங்களே வேதாந்தத்தை படிக்க ஆரம்பிச்சிருங்க, அன்றைக்கி தான் உட்காந்துருக்கீங்க, உடனே ஒரு ஃபோனில் சும்மா ஒரு ஃப்ரெண்டு என்னடா வெளில வரியாடா போமாடான்னு கூப்பிட்றாரு. எது நித்தியம் நினைப்பீங்க, எது அநித்தியம் நினைப்பீங்க? நம்ம கொஞ்சம் கொஞ்சம் இன்றைக்கி தான் ஆரம்பிச்சிருக்கிறோம். ஐயா அங்கே வேறு பாடம்லாம் நடத்துனாங்க, ஐயா சுவாமிஜிலாம் நடத்துனாங்க, இன்றைக்கி தான் வேதாந்தம் படிக்கலான்னு உட்காடுறோம். இருந்தாலும் பழைய சுவாகத்தினால என்ன பண்ணுறான், கூப்பிட்றான்னா. நீங்கள் எது நித்தியம் அநித்தியம் நினைக்கணும்? வேதாந்தத்தை படிப்பது நித்தியம் அப்படின்னு நினைக்கணும். எது அநித்தியமோ அதை நினைத்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக பரலோக விஷயங்களை அனுபவிக்க வேண்டும் என்ற அவாவை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அறுத்து விட வேண்டும். பரலோக விஷயம்னா நம்ம உலகத்தில் உள்ள இது இருக்கு இல்லையா, இன்பங்கள் இருக்கு இல்லையா, அதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அதை விட்டு விட வேண்டும். இது நித்திய சுகம் அநித்திய சுகம் என்பதை நம்ம நன்றாக வேறுபடுத்தி கொள்ள வேண்டும். இது மிக முக்கியமானது. நம்ம புதிதாக அந்த மாணவர்களுக்கு சொல்கிற வேதாந்த மாணவர்களுக்கு இந்த நித்திய அநித்திய அப்படிங்கிறது நல்லா புரிஞ்சுங்க. சும்மா உட்காந்து டிவி பார்க்குறது, என் வீட்டிலலாம் டிவி ஆஃப் பண்ணி 6-8 மாதம் ஆகிட்டுது. ஏதாவது உட்காந்து முன்னாடியே போட்டுக்கிட்டு இருந்தேன், இப்போ அது நிறுத்தி விட்டேன். தேவையில்லாத சில தொடரெல்லாம் பார்த்திங்கன்னா மக்களுக்கு அதே துன்பத்தை விளைவிக்கக்கூடியதாக இருக்குது. சில பேர் உட்காந்து அழுதுட்டு இருக்கிறாங்க, அந்த அழுதாதான் அவங்களுக்கு தூக்கம் வர மாட்டேங்குது. அதேமாதிரி அந்த தொடர்களில் போட்டுட்ருக்குறாங்க. அதெல்லாம் அநித்தியங்கள், தேவையில்லை, நமக்கு அதை ஒதுக்கி விடலாம். இவ்வாறு அடுத்தது இரண்டாவதை பார்த்தோம்னா வைராக்கியம் என்ற ஒரு பண்பு. அநித்தியமான உலக சுகங்களையும் பரலோக விஷயங்களையும் அனுபவிக்க வேண்டும் என்ற அவாவை அறுத்தல். வைராக்கியம்னா நீங்கள் ஒன்று இந்த வேதாந்த புதிதாக வந்த மாணவர்களுக்கு சொல்கிறேன். சில பேர் ஐயா மாதிரி சில பேர் நல்லா நம்மளோட நல்லா தெரிஞ்சவங்களும் இருக்கலாம். அதில் இருந்தாலும் தெரியாதவர்களுக்காக நான் சொல்லுகின்றேன். இந்த வைராக்கியம் என்ற ஒரு பண்புனா பற்று இல்லாமல் பற்றறுத்தல் அப்படின்னு தான் பேர். அது வேகம் என்றால் என்னென்னா, ஒன்று உலகத்திலே உள்ள தர்ம அதர்ம இந்த வித்தியாசத்தை ரெண்டுமே நம்ம ஒன்று கற்றுக்கணும். எது தர்ம நிகழ்ச்சிகளாக இருக்கலாம், எது அதர்மமாக இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். இன்னொன்று நித்திய அனித்திய, எது நித்தியமாக இருக்கும், அடுத்தது அனித்தியமாக இருக்கக்கூடியது. ஆத்மா அனாத்மா பொருள், எது ஆத்மாவுக்கும் அனாத்மாவுக்கும் வித்தியாசம் தெரிந்து கொள்ள வேண்டும். அனாத்மா என்பது ஆத்மா அல்லாத எல்லாத்துக்குமே பேரே அனாத்மா என்று சொல்லுகின்றோம். இந்த 3 விதமான வித்தியாசங்களையும் தெரிந்து கொள்வதுதான் வேகம் என்று பெயர். அந்த வேகம் தான் அறிவு என்று அர்த்தம். வேகம்னா ஒன்று என்னென்னா, இப்போ ஒரு கயிறு கிடக்கு, ராத்திரியில் இருட்டு வந்துச்சு, அது பாம்பு மாதிரி நமக்கு தெரியுது. அதான் நம்ம வேதாந்தத்தில் அடிக்கடி சொல்கிற கருத்துக்கள். கயிறு பாம்பாக தெரியுது. அப்போ அது தெரியும் போது நமக்கு இது யதார்த்த இது கிடையாது. அது என்ன ஆகுது, நமக்கு வித்தியாசமாக தெரிகிறது. ஆனால் நம்ம அதை கூர்ந்து கவனிக்க வேண்டும். கூர்ந்து கவனித்து இது கயிறு தான் அப்படின்னு தெரிஞ்சு கொள்ள வேண்டும். இதுதான் விவேகத்துக்கு அறிவு தேவை. இந்த அறிவு ஞானம் இருந்தால்தான் அந்த விவேகத்தை நாம் முழுமையாக உணர்ந்து கொள்ள முடியும். நம்ம வீட்டுக்கு ஒருத்தர் வராரு, வந்த உடனே ஒரு ஆகாவுன்னு கொஞ்சம் முன்னாடி பேசிகிட்டு இருக்கிறாரு. கொஞ்சம் நம்ம கவனிக்க வேண்டும், அவர் எதற்காக இதை பேசுகின்றார், அது யதார்த்தமா இல்லை அது சூட்சமா என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவர் ஏன் இப்படி பேசுகிறார் என்பந்த ஞானத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். சில பேர் திடீர்னு புகழ்வான், நமக்கு ஒன்றுமே இருக்காது, அவன் கூறுற பண்புகளில் எதாவது இருக்கான்னு நம்ம யோசனை பண்ணி பார்க்கணும். இல்லாத நம்ம நினச்சிக்கவும் கூடாது. திடீர்னு ஆகா ஓகான்னு ஒருத்தன் சொல்கிறான்னு, ஆகா பெரிய பண்டிதருங்க அதுக்குன்னு சொன்னால் நம்ம பண்டிதரான்னு நமக்கு தெரியாது. அப்போ நம்ம என்ன பண்ணிக்கணும், நம்மளுடைய உணர்வை தெரிந்து கொள்ள வேண்டும். எதற்காக அவன் பேசுகின்றான் என்ற ஒரு விவேகத்தை, அறிவை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த ஞானத்தை கொண்டு தான் அந்த விவேகத்தை முழுமையாக நம்ம அறிய வேண்டும். அதுதான் அந்த விவேகம். விவேகம்னா புரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லை, அறிவை நாம் அதில் செலுத்த வேண்டும். கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி இது தேவையா என்னங்கிறத, அதைத்தான் முழுமையான விவேகம் என்று சொல்கின்றோம். அடுத்தது இரண்டாவதாக உள்ளதுதான் இந்த வைராக்கியம் என்ற ஒரு பண்பு. வைராக்கியம் என்பது என்னால் பற்றற்ற தன்மை. பற்றுக்கு அது ஆப்போசிட்டாக இல்லது. ஒரு பொருளை எழுத்தால் வச்சுருக்கிறாங்க, அந்த பொருள் நமக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அது மேலே வெறுக்கக்கூடாது. அதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அதை இம்பேலன்ஸ், இன்ப துன்பங்கள் இல்லாமல் நம்ம அதை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அதைத்தான் பற்றின்மை என்று நாம் சொல்ல வேண்டும். பற்றின்மைன்னா உடனே வெறுக்கக்கூடாது. அதை வெறுப்பது பற்றின்மை இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக நிலைப்பாடு ஏற்பட்டு
இன்ப துன்பங்களையும் கருதி நம்ம வந்து அதை ஒரு முழுமை பேலன்ஸாக இருக்க வேண்டும். அதைத்தான் இந்த வேகம் என்று சொல்கின்றோம். முழுமை ஒரு அர்த்தம் அதுக்கு என்னன்னா பற்றின்மை அப்படின்னு வச்சுங்க. சில பேர் நம்ம சொல்லுவாங்க, என்னப்பா வைராக்கியமே இருக்க, என்னப்பா 4 நாளாக கோச்சிட்டு வீட்டில் சாப்பிட மாட்டாங்கறியாமல, அது அந்த வைராக்கியம் அது இல்லை. புரியுதுங்களா? அதை புரிஞ்சுங்க. நல்லா புதுசாக வந்தவங்க. வைராக்கியம்ங்கிறது என்னப்பா வீட்டில் சண்டை போட்டுட்டு 2 நாளாக சாப்பிடவே இல்லையா, வெளில போய் ஹோட்டலில் சாப்பிட்றியாப்பா, வைராக்கியமே இருக்கியா, அந்த வைராக்கியம் இது வேற. அதுக்கு தமிழில் உள்ள வைராக்கியம் வேற. ஆனால் இது சமஸ்கிருதத்திலே வைராக்கியம் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். பற்றில்லாமல் பற்றின்மை அப்படிங்கிறது தான் இதுக்கு அர்த்தம். புரிஞ்சுங்க. இரண்டாவது ஏனென்றால் நமது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தப்பான அர்த்தத்தையும் நம்ம புரிந்து கொள்ளக்கூடாது என்பதை நோக்கத்தோடு நான் சொல்லுகின்றேன், வேற ஒன்றும் இல்லை. அடுத்ததாக மூன்றாவதாக உள்ளது இந்த சமம் முதலிய 6 செல்வங்கள் என்ற அர்த்தம். சமம், தமம், உபரதி, திதிக்ஷா, அடுத்தது சிரத்தா, கடைசியாக உள்ளது சமாதானம் என்று சொல்லுகின்றோம். இந்த 6ஐயும் நம்ம இப்போ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். 6 செல்வங்கள், வேற ஒன்றும் இல்லது, சமம் முதலிய 6 செல்வங்கள். அடுத்தது கடைசியாக உள்ளது பிறவித்தலையிலிருந்து நாம் விடப்பட வேண்டும் என்ற ஒரு எண்ணம் முழுமையாக இருக்கிறது இல்லையா, அதுக்கு பேர் தான் முமுட்சுத்துவம் என்று சொல்கின்றோம். ஒன்று தெரிஞ்சுக்கணும்னு வந்தோம்னா அதுக்கு பேர் ஜிஞ்ஞாசு என்று பெயர். முழுமையாக நம்ம வந்து மோட்சத்தை தான் அடைய வேண்டும். நமக்கு இன்பங்கள் திரும்பி திரும்பி அந்த நேற்று கூட ஒரு குருபரானந்தால் கேட்டேன், ஐயோ அந்த பிறவியில் இருந்த குழந்தைகள் 10 மாதமாக குழந்தையா இருக்கு இல்லையா, வயிற்றுக்குள்ளே இருக்கு இல்லையா, அது எவ்வளோ கஷ்டப்படுதுன்னு நமக்கு தெரியல. ஏன்னா நம்ம எத்தனை வயசுக்கு தான் தெரியுது நமக்கு உலகமே. அப்போ அது குழந்தை எவ்வளோ கஷ்டப்படும் உள்ளே இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. எவ்வளோ நாத்தம், பக்கத்தில் உள்ள நாத்தங்கள்லாம் அதில் வரும், அதில் அந்த மெட்டர்னல் ஸ்மெல்லாம் அதுக்கு வரும். எவ்வளோ கஷ்டம் வேறு அது. அடுத்தது கொஞ்ச நாள் கழிச்சு அந்த குழந்தை கட்டில் வளருது, இப்படியும் பெறல முடியாது அப்படியும் பெறல முடியாது, மல்லாக்கப்படுத்திக்கிட்டு எவ்வளோ அசுத்தங்கள் பண்ணிது, அதுலேயே பிறண்டு அதில் படுத்துக்கொள்கிறது. எல்லாம் அந்த துன்பங்கள் தானே. இதெல்லாம் வந்து நினைத்து நினைத்து நம்ம பார்த்து தான் நம்ம என்ன பண்ணணும், அதை இதை பற்றில்லாமல் இருக்க வேண்டும். இந்த உயிரோடு பற்று குறைச்சி விடணும். அப்படி ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன வந்துடும், முமுட்சுத்துவம் பெருகும் என்று நினைக்கின்றான். ஒவ்வொரு கஷ்டங்கள், அதாவது ஒரு பெண்ணை வந்து தனியாக ஒரு வீட்டில் 20 நிமிஷம் வரைக்கும் நல்லா என்ஜாய் பண்ணுது, வீட்டில் அப்பா அம்மாவோட ஓடி விளையாடுது, முடியலனாலும் போய் படுத்துது ரூமில், அவங்க அம்மா பார்த்துக்கிறாங்க. இதே என்ஜாய்மெண்ட்டு போகிற இடத்துல இருக்க முடியுமா? அங்கே போனால் புது என்வான்மெண்ட்டு, எல்லாமே வித்தியாசம் நாத்தனா இருந்து. அப்போ அங்கே துன்பங்களும் அங்கே வருகின்றன, ரெண்டும் சேர்ந்து வருகின்றது. அந்த மாமியார் அம்மா மாதிரியா பார்த்துக்கிறாங்க, ஏதோ 100%ல் ஒரு 5% கூட இருக்காங்களாங்கிற சந்தேகம். எப்படியுமே அது வேற தான். அப்போ அந்த துன்பங்கள் அங்கே நம்ம நினைத்து நினைத்து பார்க்கலாம். பார்த்து நம்ம இந்த முமுட்சுத்துவம் நமக்கு தேவை என்று நாம் உணர வேண்டும். அடுத்ததாக இந்த பிரம்மத்தை குறித்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். முன்காலத்தில் யாராவது ஒரு குரு சிஷ்யம் போனான்னா அவன் உடனே வாப்பா வந்து சேர்ந்துக்கப்பா, நாளையிலேருந்து அட்மிஷன் போட்டுறேன், நீ வந்து நாளையிலேருந்து வந்துடு, வந்து எனக்கு வந்து சேர்ந்துடு அப்படின்னு சொல்கிறதில்ல. அவர் என்ன பண்ணுவாராம், அவனுக்கு வந்து பிரம்மத்தை பற்றி இல்லை ஆத்மாவை பற்றி உபதேசம் ஏதாவது இருக்கா தெரியுமா அவனுக்கு அப்படின்னு நினைப்பாராம். அவனுக்கு அந்தமாரி உண்மை இருந்தால் தான் அவர் சிஷ்யனாவை ஏற்படுத்தி கொள்வார். அதனால் இன்னொன்று என்ன பார்ப்பாங்கன்னா, சில குருவானவர் என்ன பார்ப்பாங்கன்னா, அந்த சாதன சதுர்ச்சியெல்லாம் இருக்கா, இந்த பண்புகள்லாம் இருக்கா, இருந்தால் நம்ம அவனை எடுத்துக்கலாம். இல்லாட்டி தம்பி இப்போ இல்லைப்பா, இன்னும் ஒரு 6 மாதம் கழிச்சு வா. சில பேருங்களாம் இன்டர்வியூலேயே நம்ம பார்க்குறோம், இன்டர்வியூவில் பார்த்துட்டு சரியாக பையன் சரியாக சொல்லணும், ஒன்றும் சரி வரமாட்டான், நீ இன்னும் ஒரு வருஷம் கழிச்சு வாப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுமாரி அது ராமானுஜருக்கு உபதேசம் பண்ணும்போது ஐயாவுக்கு தெரிஞ்சிருக்கும் நல்லா. அவருக்கு திருக்கோஷ்டியூர் என்ற பேர், அந்த ஊரில் தான் அந்த இது கொடுக்குறாரு. அங்கே ஒரு கோஷ்டியூர் நம்பின்னு நினைக்கிறேன், திருக்கோஷ்டியூர் நம்பி அவர்கிட்ட ஒரு திருச்சியிலேருந்து ஸ்ரீரங்கத்துலேருந்து போகிறார். எத்தனை 16 தடவையா 18 தடவை போகிறாரு. முதல் தடவை போகிறாரு. இப்போ ஒன்று நாள் சரியில்லைப்பா, இன்றைக்கி அஷ்டமே போயிட்டு நீ வா, என்ன 5-6 மாதம் கழிச்சு வாங்குறாரு. இவருக்கு அவர்கிட்டேருந்து வாங்கணுங்கிறது ஓம் நமோ நாராயணா அந்த மந்திரம் தான் நினைக்கிறேன் இல்லையா, அஷ்டாச்சரி அந்த நம்ம மந்திரத்தை சொல்லிக் கொடுக்க மாட்டேங்கிறாரு. 2வது தடவை சொல்கிறாரு, 3வது தடவை சொல்ல மாட்டேங்கிறாரு. எப்போ வா நாளைக்கு சரி 16 தடவை இது அலைய விட்டுருக்காரு. அந்த கடைசி டயத்துலேயும் அவருக்கு ஒன்றும் சொல்லிக் கொடுக்கணும்னு ஆசை இல்லை, போய் திடீர்னு ஆற்றுல போய் நில்லுங்கிறாரு. அப்புறம் அந்த மனைவிக்காரங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லையா எவ்வளோ கஷ்டப்படுத்துறீங்க, கொஞ்சம் சொல்லி கொடுத்துருங்களா அவருக்கு அப்படின்னு அந்த அம்மா அந்த கோஷ்டியூர் நம்பிக்கிட்ட சொல்கிறாங்க. ராமானுஜர் அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இல்லை அவர்கிட்ட உள்ளே கூப்பிட்டு சொல்கிறாரு, நம்பரு உனக்கு மட்டும் தான் சொல்லிக் கொடுக்குறேன், யாருக்கும் நீ சொல்லிக் கொடுக்கக்கூடாது, அப்படி சொல்லி கொடுத்தீங்கன்னா அது குரு துரோகம். ஐயாவுடைய ஊருக்கு பக்கம் தான் அது நடந்ததில்ல, உங்கள் திருக்கோஷ்டியூர் உங்கள் ஊர் பக்கம்தான். அது சொல்லிடுறாரு, சொல்லிவிட்டு சத்தியம் பண்ணிடுறாரு. பண்ணிவிட்டு உடனே என்ன பண்ணுறாரு, மந்திரத்தை சொல்லி கொடுத்துட்றாரு. சொல்லி கொடுத்துட்டு பக்கத்துலேயே அவர் கூட ஆழ்வார்க்கடியான் வரான்னு நினைக்க கூடவே வராரு. அவர்கிட்ட சொல்லிடுறாரு மந்திரத்தை. திருடுத்து பண்ண நேராக கோபுரத்தில் ஏறிடுறாரு. அந்த கோயில் நல்லா அற்புதமான கோயில், திருக்கோஷ்டியூர் கோயில். அந்த தேர் அழகாக இருக்கும்பாங்க அந்த ஊரில். ஏறி கோபுரத்தில் ஏறி மக்களெல்லாம் கூப்பிடுவார். கூப்பிட்டு உடனே அந்த மந்திரத்தை சொல்லிவிடுவார்.
எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த உபதேசம் இந்த இது கிடைக்குது இல்லையா, சாதன சதுஷ்டயம் இருந்தால் தான் உனக்கு சொல்லிக் கொடுப்பாங்கிறது இருக்கு இல்லையா. அப்புறம் அவர் சுந்தரத்தை சொல்லி விடுகிறார். அப்புறம் மக்கள் அவர் கூப்பிட்டு, என்னப்பா துரோகிணி, என்ன இப்படிலாம் பண்ணியிருக்கிறேன், நான் உனக்கு சத்தியம் சொல்லி தானே கொடுத்தேன், சத்தியத்துக்காக என்ன எனக்கு பாவம் கிடைச்சா போகுது, ஆனால் இந்த மந்திரத்தை இவ்வளவு மக்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன், அந்த இது கிடைச்சேன்னா எனக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லி விடுகிறார். அப்புறம் அதுக்கு பிறகு அவர் பாஷ்யம் எழுதுகிறார். பாஷ்யத்துக்கு இங்கே ஒன்றுமே கிடைக்கல, மூலப்பிரதி கிடைக்கல. இங்கேருந்து காஷ்மீர் போகிறார். அங்கே ஒரு ராஜா கிட்ட போகிறாரு. அவர்கிட்ட தான் அந்த மூலப்பிரதி கிடைக்கிறது. அவர் கொடுக்க மாட்டேங்கிறார். வீட்டுக்கு போய் தங்கியிருக்கிற இடத்த கூட எடுத்துகிட்டு போகக்கூடாதுங்கிறார். அங்கேயே உட்காந்து பார்த்து எனக்கு எழுதி விட்டு கொடுத்துட்டு போயிடுங்கிறாரு. அவர் கூட இருந்தவர் நல்ல ஒரு அறிவாளி. அவர் என்ன பண்ணுறாரு, எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கிட்டு வீட்டில் போய் எழுதி கொள்கிறார். அப்பொழுதுதான் இந்த ஸ்ரீபாஷ்யம் நமக்கு கிடைக்கின்றது. அவ்வாறு அவ்வளவு கஷ்டமாக இருந்துதான் அவர்களுக்கு நமக்கு இதேமாரி ஒரு பாஷ்யங்களையும் சாஸ்திரங்களையும் நமக்கு அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் என்று நாம் எண்ண வேண்டும். அதேமாரி அந்த சாதன சதுஷ்யம் இருந்தால் தான் குரு அவர் எடுத்துக்கொள்வார் என்று எதிர்க்கிறது. அதேமாரி அந்த விவேக சுடாமணிலையும் இதேமாரி கருத்துக்கள் நிறையா இருக்கிறது. நான் அந்த ஸ்லோகம்லாம் உங்களுக்கு சொல்லலை. அதேமாரி சாதன சதுஷ்யம் இருந்தால்தான் அந்த ஞானம் கிடைக்கும். அப்பொழுதுதான் நமக்கு அந்த முமுட்சித்துவம் கிடைக்கும். இது இருந்தால், இது எல்லாருமே, எனக்கு சின்ன பையன் கூட என்கிட்ட அண்ணாமலையில் ஒரு பையன் ஆந்திராவிலேருந்து படிக்கிறான். அவன் பகவத்கீதையில் மனப்பாடமாக அப்படியே சொல்லுவான். அவன் சின்ன வயசுலேருந்து ஒரு குருக்கிட்ட அங்கேயே இருக்கிறான் ஆந்திராவில். அவருக்கு 98 வயசில் இல்லைன்னா சூப்பராக அவர் நல்லா இருக்கார். அவன் சொல்லுவான் அடிக்கடி, சார் இந்த சாதன விஷயம் முக்கியம் சார், என்கிட்ட சொல்லிட்டு இருப்பான். தெலுங்கில் தான் சொல்லுவான். அவன் கொஞ்சம் தமிழில் கொஞ்சம் கலந்து பேசுவான். சாதனை அப்போல்லாம் எனக்கு புரியல. அவன் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னப்போலாம் எனக்கு புரியல. அப்புறம் இதை கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கும்போது நமக்கு சமம் தமம் இருந்தால்தான் மிக முக்கியமாக நமக்கு இந்த பண்புகள் எல்லாமே நமக்கு கிடைக்கும் என்று எண்ண வேண்டும். கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு இல்லைனாலும் கொஞ்சம் கொஞ்சமாக அதை நம்ம ஒரு 80%, முதல்ல 70% கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு நம்ம அது போகலாம் என்று நினைக்கின்றேன். அதேமாரி மண்பானை இருக்க வேண்டும் என்றால் மண் இருக்க வேண்டும். அதேமாரி மண் இல்லாமல் போனால் மண்பானை இருக்காது. இது எல்லாருக்குமே தெரியும். இதுதான் அன்வய வியோதி ரோகம் என்று சொல்கிறோம். அன்வய வியோதி ரோகம் என்று சொல்கிறார்கள். அதேமாரி அந்த மண்பானையைப் போலவே வேக முதலிய சாதன சதுஷ்யங்கள் இருந்தால்தான் ஞானமானது நிஷ்டைகளையும் கிடைக்கும் என்று சொல்கிறார்கள். இதில் இப்போ ஒரு இன்ட்ரடக்ஷன் உங்களுக்கு கொடுத்துட்டேன். சாதன சதுஷ்யம்னா என்ன, அதில் என்னென்ன இருக்குங்கிறத சொல்லிட்டேன். அது என்னென்ன ஒரு குறிப்பிட்ட பண்புகள் மட்டும் உங்களுக்கு இப்போ இதில் சொல்லியிருக்கிறேன். அடுத்ததாக இந்த ஒவ்வொன்று பார்ப்போம். நம்ம வேகம்னா என்னன்னு பார்ப்போம். வேகம் என்பது தான் முதலாவதான சாதன சதுஷ்யம். அதுதான் முதலாக உள்ள பண்பு. அநேக ஜென்மங்களில் செய்யப்பட்ட நல்ல கர்மங்கள். இப்போ நம்ம எல்லாம் ஒன்றா இருக்கணும்னா காரணம் நம்ம வேறு ஏதாவது ஒன்றில் ஏற்பட்டுருக்கலாம். இல்லாத வெளில எங்கே போய் டவுனில் போய் சுற்ற பார்க்கலாம். இல்லாட்டி ஐயா பக்கத்து ஊர் தான் போய் டவுனில் போய் நிறையா சுற்றி ஒரு ரவுண்டில் வந்துருக்கலாம் டயத்தை. ஆனால் அங்கே அது பண்ணாமல் இங்கே ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, பக்கத்தில் தான் இருக்கிறார், வீடு ஒரு 5-6 வீடு தள்ளி இருக்கிறார், இருந்தாலும் இது இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் கேட்டு பார்க்கலாம், ஏதோ கொஞ்சம் நல்லதாக சொல்கிறாங்களாட்டிருக்காங்க அப்படின்னு ஈடுபாடோடு அவங்க மனைவியோடு இட்டுட்டு வந்துடுறாங்க. இப்போ அதுதான் என்ன பண்ணுறாங்க, இதுக்கு என்ன காரணம் என்றால் இந்த ஈஸ்வரனுடைய அனுக்கிரகம் முதலிய நமக்கு இதில் இருக்கின்றது. அதனால தான் நமக்கு ஒரு சேனல் வழியை இப்படி தள்ளி விடுகிறார்கள். இல்லாட்டினா ஒரு மனிதன் பிறந்து இறந்து தானாகவே போயிட்டே இருந்தான்னா அதுக்கு வரைமுறை இல்லாமல் போய்விடும். ஆனால் இதற்கு ஏதோ ஒரு வடிகால் இருக்கிறது, நீ இந்த சாஸ்திரத்தை கற்றுக்கொள் என்று ஒரு நமக்கு அனுக்கிரகம் இருக்கின்றது. மனிதனுக்கு அந்த கரணம் என்ற அந்த கரணம் புறக்கரணம் என்றால் என்னென்னா, புறக்கரணங்கிறது இந்த கண் மாக்கு வாய்ச்செவியெல்லாம் சொல்கிறோம், தோல். ஆனால் அந்த அகக்கரணம் என்பது தான், அந்த கரணம் என்பது தான் மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்று சொல்கின்றோம். இந்த 4ம் சேர்ந்தது தான் அந்த மனம் என்று நாம் சொல்கின்றோம். இது அந்த கரணம். இந்த அந்த கரணம் என்பது சித்த சுத்தி அடைகின்றது. கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு அந்த கர்மங்கள் நிறைய நல்ல புண்ணிய கர்மங்கள் செய்யும்போது நமக்கு என்ன கிடைக்குது, அந்த சித்த சுத்தி கிடைக்கிறது. டெய்லி அந்த புண்ணிய கர்மாக்கள் செய்யும்போது நமக்கு இந்த சித்த சுத்தி கிடையாது. அதனால் சித்த தெளிவு ஏற்படுகிறது. இந்த சித்த தெளிவு மனிதனுக்கு விவேகம் என்ற ஒரு பண்பை ஏற்படுத்துகிறது. இது இருந்தால் தான், நான் சொல்லிட்டேன் முன்னாடியே ஒவ்வொரு மனிதனும் ஒரு பொருளை வித்தியாசமாக பார்ப்பான். எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் பாட்டனியில் ப்ரொஃபஸராக இருந்தார். அவர் என்ன பண்ணுவார், அவர் ஒரு எந்த போனாலும் இந்த மரம் அங்கே கிடைக்குமா, இந்த மரத்தில் டிம்பர் ஒர்க் ஆகுமா, அதில் மரம் வருமா, அது ஒரு மரக்கடை வச்சுருந்தார். அவருக்கு பார்க்கும்போதெல்லாம் அந்த எண்ணம் தான் வந்துக்கிட்டே இருக்கும். ஏனென்றால் அவர் அதிலே இருக்கிறார். அவருக்கு போய் அது ஞானம் வருமா, வராது. அதேமாரி எந்த எண்ணத்தோடு நாம் இருக்கிறோமோ அந்த எண்ணத்தோடு தான் நம்ம அதிலே வளர முடியும். இப்போ திடீர்னு பார்த்தோம்னா, சரி இவர் என்ன, இந்த சுவாமி என்ன சொல்கிறாங்க, அந்த புக்கில் இருக்காங்க, அந்த புக்கை என்ன பார்க்கலாம், கொஞ்சம் ஓய்வாக கிடக்குது. நம்மளுடைய நித்திய கர்மாவை நம்ம செய்ய தான் போகிறோம். அதனால் நம்ம செய்யாமல் இருக்க போகிறதில்ல. அது மாதிரி நேரத்தில் என்ன பண்ணுறோம், நம்ம அந்த புக்கில் என்ன கொடுத்துருக்கிறது, இது என்ன இருக்கிறது அப்படின்னு கிடைத்து அந்த உலகத்தோடு அதை ஃபேஸ் பண்ணுவதற்கு நமக்கு
ஒரு நல்ல ஒரு மனத்தை கொடுக்கும். அதைத்தான் அந்த வேகம் என்று சொல்லுகின்றோம். அந்த சரியான அறிவு நமக்கு அதை கொடுக்கும். ஒரு பொருளை பற்றி முழுமையான அறிவை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஒன்று வேகம் வேண்டும். அடுத்தது அந்த வேகம் எப்பொழுது கிடைக்கும் என்றால் சாத்வீக குணம் நமக்கு வேண்டும். அந்த சாத்வீக குணம் இருந்தால்தான் மொத்தம் அந்த தமஸ், ராஜசம் அன்று இன்னொன்று சாத்வீகம் சொல்கிறோம் இல்லையா, அந்த 3 குணங்களில் யார் உலகத்தை என்ஜாய் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா அந்த தமஸ் குணமும் என்ஜாய் பண்ண மாட்டான், ராஜச குணம் இருக்கும் பண்ண மாட்டான். அந்த சாத்விக குணம் இருக்கான்ல அவன்தான் உலகத்தை முழுமையாக அந்த உணர்கின்றான். அதுதான் அவன் தான் வந்து உலகத்தை ரசிக்கின்றான். அவன் என்ஜாய் பண்ணுற மாதிரி வேறு யாரும் பணம் காசு வச்சுருந்தாலும் தெரியும் உங்களுக்கு. இவ்வளோ பேர் கோடிக்கணக்கில் வச்சுருந்தா என்ன பண்ணுறது? வாட் இஸ் த யூஸ்? நீ இன்னைக்கு இந்த உலகத்தை இன்பத்தோடு தூக்கிறாயா? உன்னுடைய மனைவி மக்களோடு இன்பமாக இருக்கின்றாயா? அதுதான் மிக முக்கியம். அதாவது அந்த இன்பம் எப்போ கிடைக்குன்னா அந்த இந்த குணம் ஒரு சாத்விக குணம் கிடைக்கும். அந்த சாத்விக குணம் எப்படி கிடைக்குது? ஒன்றும் நமக்கு பழக்கமாக இருக்கலாம், நம்மளே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ராஜச குணம் இருந்ததுன்னா கொஞ்சம் கொஞ்சம் மாற்றிக்கொள்ளலாம். உணவு அது முக்கியம். என்னென்ன உணவை சாப்பிட சாத்விக உணவு இருக்கிறது, இதெல்லாம் வந்து சாத்விக குணம் என்று பெயர். இந்த சாத்விக குணம் இருந்தால்தான் நமக்கு விவேகம் ஏற்படுகிறது, அந்த பகுத்தறிவு ஏற்படுகிறது. அப்படி தான் நம்ம பிரித்தறியலாம். யாராவது ஒருத்தவங்க வேஸ்ட்டாக பேசிக்கிட்டு இருந்தால் கூட நம்ம கட் பண்ணிவிட்டு எட்ட போயிடலாம். அப்போ அந்த சரியான ஞானம் கிடைக்கிறது. இதைத்தான் நம்ம யதார்த்த ஞானம். ஒருத்தர் வந்து நம்மகிட்ட பேசிகிட்டு இருக்காருன்னா அவர் பாட்டு பேசிகிட்டே இருந்ததெல்லாம் நம்ம ஃபுல்லாக புரிஞ்சுக்கிட்டோம்னா அது யதார்த்த ஞானம் என்று பெயர். ஆனால் அவர் உள்ள அர்த்தம் என்ன இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டோம்னா அதுக்கு பேர் விபரீத ஞானம் என்று பெயர். அந்த பாம்பு தான் கிடக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டு கவுருதான் போனோம்னா யதார்த்த ஞானம். இல்லை இதில் பாம்பு இல்லை அப்படின்னு நம்ம முழுமையாக புரிஞ்சுக்கிட்டோம்னா அது பாம்பு தான் இருக்குன்னா அது விபரீத ஞானம் என்று பெயர். விபரீத பாம்பை கவுரை பாம்பாக புரிஞ்சிட்டோம்னா விபரீத ஞானம். யதார்த்த ஞானங்கிறத உள்ளது உள்ளபடியே புரிஞ்சிட்டோம்னா யதார்த்த ஞானம் என்று பெயர். அதேமாதிரி இதை நம்ம அறிந்து கொள்வது முக்கியம். அடுத்து வேகத்தில் சொல்லிட்டேன், உங்களுக்கு வேகம்னா என்னன்னு சொல்லிட்டேன். வேகத்துக்கு முக்கியமானது என்ன குணம் வேணும்? நமக்கு சித்த தெளிவு வேண்டும். சித்த தெளிவு எப்போ கிடைக்கணும்னா அந்த இந்த குணம் சாத்விக குணம் இருந்தால் நமக்கு கிடைக்கும் என்று சொல்கின்றேன். அடுத்தது இந்த ஈஸ்வரனுடைய அனுகிரகத்தினாலையும் கிடைக்கும். நம்ம செய்யக்கூடிய நல்ல காரியங்கள் கர்மங்களாலையும் இந்த வேகம் என்ற ஒரு பண்பு நமக்கு கிடைக்கிறது. முதலே சொல்லிட்டு உங்களுக்கு வேகம் என்பது என்னென்ன புரிஞ்சுக்கிறது இல்லை, அது அறிவோடு அதை நம்ம அனலிட்டிக்கலாக பார்க்கணும். அனலிட்டிக்கல் என்னென்னா பிரித்து பார்க்கக்கூடிய ஒரு பண்பு, அது அனலிட்டிக்கல் என்று சொல்கின்றோம். அனலிட்டிக்கலாக பிரித்து பார்த்து நம்ம இதில் நல்லது கெட்டது என்பதை முழுமையாக அறிந்து கொள்வது தான் அதை வேகம் என்று சொல்கின்றோம். யார் எது வந்து பேசினாலும் அதுக்கு திருக்குறளே இருக்குது. அது என்ன ஒரு திருக்குறள் வருது இல்லையா, யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அதே தான் இதில் வேற ஒன்றும் அர்த்தம், மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அதுதான் வேகம் என்று சொல்கின்றோம். அதனால் இந்த வேகத்திலே 3 விதமான வேகம் இருக்கிறது. தர்ம அதர்ம வேகம் என்று சொல்கின்றோம், நித்திய அனித்திய வேகம் என்று சொல்கிறோம், ஆத்ம அனாத்ம வேகம். இந்த 3 முன்னே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். எது செய்யக்கூடிய கர்மங்கள் நிறையா இருக்கிறது. கர்மங்களில் இது நல்லதா, இதனால் செய்யக்கூடிய பக்கத்து வீட்டுக்காரனுக்கு இடைஞ்சல் வருமா? சில பேர் என்ன பண்ணுவோம், இங்கே இருக்கிற குப்பையை கொண்டு போய் என்னுடைய கிராமத்தில் நான் பார்ப்பேன். சின்ன வயசில் தெருவரெல்லாம் அடிக்கடி சண்டை போட்டுக்கிறது உண்டு. எல்லாரும் ஆனால் ஒன்றாவும் இருப்பாங்க, அது வேறு இருக்குது. அப்போ என்ன பண்ணுவாங்க, இந்த வீட்டில் காலைல நைட்டில் எழுந்தாங்கன்னா யூரின் பாஸ் பண்ணிட்டு இந்த வீட்டில் உட்காருவாங்க. இந்த வீட்டில் இருக்கிறவங்க என்ன பண்ணாங்க, ஒரு 8 பேர் நைட்டில் அந்த வீட்டில் போய் உட்காருவாங்க. அப்போ ஒருத்தவங்களுக்கு இது என்னன்னு பார்த்துங்க, அது அப்படி பழக்கமாக இருக்கும். அப்போ அது வந்து என்னென்னா அந்த தர்ம அதர்ம வேகம் நம்ம இதனால் செய்கிறதுனால அடுத்தது என்னென்னா, நம்ம மனசில் எப்படி நினைக்கிறோமோ அதே மாதிரி அடுத்தவனே அதை எதிர்பார்ப்பார். நம்ம திருடக்கூடாதுன்னு நினச்சோன்னா அவரும் திருடக்கூடாது என்று நினைப்பார். அதனால் அதுதானே வந்து தர்மம் என்று வேகம். அந்த அவருக்கு நம்ம என்ன நினைக்கிறோமோ அவருக்கும் அதே மாதிரி தான் இருக்கணும்னு நினைக்கணும். அதுதான் தர்ம அதர்ம வேகம் என்று பெயர். நமக்கு ஒரு வார்த்தை சொன்னோம்னா எப்படி கோபமோ இல்லை புண்படுதோ அதே மாதிரி அவரும் அந்த வார்த்தையை நாம் சொன்னால் புண்படுவார் என்று உணர்வுதான் தர்ம அதர்ம வேகம் என்று பெயர். நித்திய அனித்தியம் சொல்லிட்டு உங்களுக்கு எது வந்து நித்தியமாக இருக்கக்கூடியது அனித்தியமாக இருக்கக்கூடியது, ஆத்மா அனாத்ம வேகம். 3வது ஆத்மா என்றால் ஆத்மா என்றுங்கிறது தெரியும் உங்களுக்கு. ஆத்மாவை உணர்வதற்காக தான் நம்ம எவ்வளவோ அதை இது பார்த்துட்டு இருக்கிறோம். அனாத்மா என்பது ஆத்மா அல்லாத எல்லா பொருளுக்கும் பேரே இந்த அனாத்மா என்று சொல்லுகிறோம். அதான் திருச்சிய வேகம் என்று சொல்லுகின்றோம். திருக்குன்னா நான் உங்களை பார்க்கின்றேன். ஐயா இவங்க சிவகுமார் தானே, சிவகுமாரை பார்க்கின்றேன். அவங்க ஐயாவை தெரிகிறது, இந்த பக்கத்திலே மலுமிச்சம்பட்டியில் இருக்கிறார்கள். ஸோ ஒவ்வொன்றும் நான் உங்களை பார்க்கிறேன். எது வழியாக பார்க்குறேன்? அந்த கண்ணு வழியாக பார்க்குறேன். இந்த கண்ணு வந்து திருக்கா இருக்குது, நீங்களாம் திருஷ்யமாக இருக்கின்றீர்கள். இந்த கண்ணு ஏதாவது பார்வை உங்களை மஞ்சள் வெட்டி கட்டிருக்கீங்கன்னு காவி வெட்டின்னு எனக்கு தெரியுதா? கண்ணு வந்து ஒரு அனுப்புது, அவ்வளோதான் விஷயம். பாசிங் மெசேஜ் தான் இது. ஆனால் நம்ம மனசு தான் என்ன பண்ணுது, ஓ உள்ள வந்து இவர் வந்து கட்டி இருக்கிறார் என்று இருக்கு. அப்போ மனசு தான் திருக்காயிடுது, கண்ணு வந்து திருஷ்யமாக போயிடுது. ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தான் அது. எல்லாமே வந்து சமம் தான், எல்லாமே மனோ நிகிரகம் தான்.
அந்த உள்ளே இருக்கிற மனசு தான் இது வந்து திருக்காக இருக்கிறது. அப்போ இதெல்லாம் வந்து பார்வை தான். அடுத்தது மனசு ஏதாவது உணர்தா? உள்ள புத்தி தான் வந்து சொல்லுது, இல்லை அவருக்கு ஐயா வந்து காவி வெட்டி கட்டியிருக்கிறார். அப்போ வந்து மனசு வந்து திருஷ்யமாயிடுது, புத்தி தான் திருக்கமாயிடுது, திருக்காயிடுது. இப்போ புத்தி வந்து எல்லாத்தையும் உணருமா? அப்படி கிடையாது. ஆனால் அந்த புத்திக்கு பின்னாடி உள்ளது தான் நம்ம உணர வேண்டும். அதுதான் ஆத்மா என்று சொல்லுகின்றோம். ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு பண்பு இருக்கிறது. எல்லாம் யார் காட்டி கொடுக்குறா? நமக்குள்ளே இருந்து இந்த ஆத்மா தான் காட்டி கொடுக்கும். புத்தி தானாக உணர்வதில்லை. இதுக்கெல்லாம் இவங்கெல்லாம் ஒரு கருவியாக இருக்கக்கூடிய அந்த இதுதான் ஆத்மா தான் என்ன சொல்லுது. ஒருத்தர் மனுஷனுக்கு தைரியம் வருதுன்னா காரணம் இந்த ஆத்மா தான் காரணம். அப்போ இந்த ஆத்மா வந்து திருக்காயிடுது. உலகத்தில் உள்ள மற்ற பொருள்கள் எல்லாமே என்ன ஆகிடுது? திருஷ்யமாயிடுது. அதே நான் முக்கியமான இந்த இவருடைய வித்யாரண்யருடைய திருஷ்ய விவேகம் அதுதான் அருமையாக சொல்லி, நல்ல அருமையான புக்கு அவர் கொடுத்தது. எல்லாமே நமக்கு ஒரு நோட்ஸை படிக்கிற மாதிரி தான் அவர் கொடுத்து 4-5 புக்குகள் மேலே எழுதியிருக்கிறார். அதேமாரி அந்த இதை நம்ம நம்ம அடைய வேண்டும், நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டியது திருஷ்யம் வந்து தெரிய வேண்டும். அடுத்ததாக இந்த ஆத்மா என்றும் எவைகள் அனாத்மா என்பதை நம்ம பிரித்த வாய்ப்பு இந்த வாய்ப்பு கிடைக்கிறது. இப்போ ஆத்மாவை தவிர பாக்கி எல்லா பொருளும் என்னது? அனாத்மா. ஆத்மா தான் திருக்கு, பாக்கி எல்லாம் திருஷ்யம் என்று நாம் செய்வோம். இதான் திருஷ்யம் தான் ஆத்மா அனாத்மா விவேகம், வேற ஒன்றும் இல்லை. இதற்கு இந்த யோக சாஸ்திரத்தில் இதில் என்ன யோகம் இருக்கு இல்லையா? யோக சாஸ்திரம் என்பது பதஞ்சலி யோகா இருக்கிறார். அவர் வந்து வேற யாரும் இல்லை, விஷ்ணுகிட்ட இருந்தவர் தான் அவர். அவருடைய இதுதான் ஆதிசேஷன் தான் அவர். ஆதிசேஷனுடைய அவதாரம் தான் இந்த பதஞ்சலி சூத்திரத்தில் அவ்வளோ அற்புதமாக இருக்கும். இந்தியன் சைக்காலஜி அதில் தான் இருக்கிறது. நமக்குடைய சாதன பாகம், இன்னொன்று வந்து சமாதி பாகம் ஒன்று இருக்கிறது. அந்த சமாதி பாகத்தில் இருக்கிற கருத்துக்கள்லாம் அவ்வளோ அழகாக இருக்கும். எல்லாம் ஒரு வரியில் சொல்லியிருப்பார். அந்த ஒவ்வொரு கருத்துக்களும் அதில் இருக்கிறது. அதுக்கு பாஷ்ய வியாசர் எழுதியிருக்கிறாருன்னு எப்படி இருக்கும் பார்த்துங்க. அதுக்கு யோக இவரே எழுதியிருக்கிறார், நம்ம சதாசிவ பிரம்மேந்திரர். அதுக்கு ஒரு பாஷ்யம் எழுதியிருக்கிறார். அதுக்கு பேர் யோக இல்லை யோக சூத்திரத்துக்கு வியாசர் பாஷ்யம் இருப்பார். அதுக்கு யோக இன்னொன்று பேருக்கு நான் சொல்கிறேன், உங்களுக்கு முடியிறப்ப சொல்லுவோம், அதை வந்துடும் எனக்கு. அவர் ஒன்று இருக்கிறார். இதேமாரி அதில் நிறைய அதில் என்னென்ன கொஞ்சம் வேதாந்த கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கும். அவங்க 24 தத்துவங்கள் சொல்லுவாங்க, நம்ம கொஞ்சம் 20 தத்துவங்கள் சொல்லுவோம். கொஞ்சம் தான் வித்தியாசம் இருக்கும், சில டேர்ம்ஸ் தான் வித்தியாசம் இருக்கும். ஆனால் அதில் ஆழ்ந்த கருத்துக்கள் அதில் இருக்கின்றது. அதில் விவேக கியாதி என்று ஒரு வார்த்தை சொல்கிறாரு. அது அந்த வேத சிரவணம் செல்லும்போது நமக்கு அந்த விவேகமே பரிமாணத்தை அடைந்து அந்த மனன காலத்துக்கு அது, அதாவது இந்த சிரவணம், மனனம், நிதித்தியாசம் என்று சொல்லுகின்றோம். இப்போ நம்ம எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். இது சிரவணம். இந்த சிரவணம் முடிஞ்சு அடுத்தது போய் உட்காந்து வீட்டில் உட்காந்துருக்கு, இல்லை ரூமில் உட்காந்துட்டு மனனம் செய்கின்றோம். என்னென்ன சொன்னார், எந்த கருத்துக்கள் சொன்னார், திரும்பி ரீகால் பண்ணுறோம் இல்லையா? அந்த மனனம் என்று பெயர். அந்த மனனத்திலே இதெல்லாம் இல்லை, நமக்கு ஆத்மா இல்லை, இதெல்லாம் அனாத்மா அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக எதாவது நேத்தி இது கிடையாது அது கிடையாதுன்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட டார்கெட்டு ஒரு புள்ளிக்குள்ளே வந்துடுவோம். இதுதான் கருத்து அப்படின்னு நம்ம அதை ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். அதுக்கு பிறகு அது மாறாது. ஆமாம், எக்ஸ்க்ளூஷன் எல்லாம் நேத்தி. அப்போ என்ன பண்ணுறான், அதே ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறான். அதையே வச்சுக்கிட்டு தியானம் பண்ணுறான், ஆத்ம தியானம். அதை தான் வச்சுக்கிட்டே தியானம் பண்ணும்போது தான் நிதித்தியாசம் கிடைக்கிறது. வேற ஒன்றும் இல்லை. நிதித்தியாசங்கிறது வேற ஒன்றும் இல்லை, இந்த ஆத்மாவை நினச்சி தியானம் பண்ணும்போது தான் நிதித்தியாசம் கிடைக்கிறது. அப்போ இது எல்லாமே இந்த ஆத்மஸ்வரமாக நிஷ்டையும் கிடைக்கிறது. அந்த இதுக்கு நமக்கு ஒரு சாதனமாக இது அமைந்து பிடிக்கிறது, வேற ஒன்றும் இல்லை. இதெல்லாம் விவேகத்தினுடைய இன்ட்ரடக்ஷன். விவேகம் உண்டாக நாம் என்னென்ன உபாயங்கள் நம்ம செய்யணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்று சுவதர்ம அனுஷ்டானம் நம்ம செய்ய வேண்டும். டெய்லி பண்ணக்கூடியது சுவதர்ம அனுஷ்டானம். டெய்லியும் எழுந்தோம்னா காலையில் அந்த என்னென்ன நித்திய பூஜை இருக்கிறது, அந்த பூஜையை நாம் டெய்லி செய்ய வேண்டும். இதெல்லாம் வந்து சுவதர்ம அனுஷ்டானம் என்று சொல்லுகின்றோம். நைஷ்கர்மிய புண்ணியம், நைஷ்கர்மிய கர்மம் என்று பெயர். நைஷ்கர்மியம்னா என்னென்னா எந்தவித பலனும் எதிர்பார்க்கணும். அதுதான் பகவத்கீதையில் அடிக்கடி அதான் சொல்கிறார் கிருஷ்ணர். எந்த நீ செஞ்சாலும் சமர்ப்பணமும் எல்லாமே அவனு சொல்லிவிடுங்க அப்படின்னு சொல்கிறார். நைஷ்கர்மிய அந்த கர்மம் செய்யறது எல்லாமே எந்தவித பிரதிபலன் பார்க்காமல் செய்யக்கூடியது தான் நைஷ்கர்மம். ஒருத்தன் கொடுக்குறோம்னா உதவி செய்யறேன்னா, ஆக நான் இல்லைன்னா அவன் எப்படிப்பா வந்திருப்பான், இப்படிலாம் நம்ம பல பேர்கிட்ட பேசுகிறத விட அவனுக்கு செய்துவிட்டு அதை மறந்து விட வேண்டியது. இது செய்யறதுக்கு எனக்கு ஒரு சான்ஸ் கடவுள் கொடுத்துருக்கான உனக்கு அப்படின்னு நம்ம அதே மாதிரி நினைக்கணும். அதுக்கு உனக்கு உதவி செய்வதற்கு எனக்கு ஒரு இது கொடுத்துருக்கிறாரு, அதனால எல்லாம் இறைவனுடைய செயல் தான்ப்பா, அவர் தான் செய்கிறாரு, நான் வந்து ஒரு உங்களை கருவியாக தான் இருக்கிறேன் என்று அந்த உணர்வு மனசில் ஏற்பட்டு விட்டால் நமக்கு ஆணவம் என்ற ஒரு மலம் வராது. அதை வேணால அந்த புண்ணிய கர்மங்களத்தினால் அனுஷ்டானம் உண்டானத்தினால ஒருவருக்கு இந்த வேகம் உண்டாகிறது, வேகம் கிடைக்கின்றது. வேதாந்தம் கேட்க ஆரம்பித்த பிறகு இந்த முமுட்சித்துக்களுக்கு கூட நிஷ்கார்ம ஈஸ்வர உபாசனையும் அந்த நிஷ்கார்ம கர்ம அனுஷ்டானத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இதை
அனுஷ்டிக்க வேண்டும் என்றும் கூறுகின்றார்கள். சிலது வந்து மாதத்திற்கு ஒரு நிஷ்கர்மம் செய்ய வேண்டியது, அமாவாசை, பௌர்ணமி, இல்லை மூத்தவர்கள் வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம மூத்தவர்களுக்காக செய்யக்கூடியது, இதெல்லாம் வந்து முக்கியமாக இதில் கர்மங்களாக அமைந்து விடுகிறது என்று கூறுகின்றார். இதனால் சித்தம் வந்து சுத்தம் அடைகிறது. அந்த சித்தம் சுத்தம் அடைந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக ஞானம் கிடைக்கும். ஞானம் கிடைத்தால் ஞான நிஷ்டை கிடைக்கும். அதுதான் வந்து சுவரூப அந்த அவஸ்தானம் என்று சொல்கின்றோம். அப்புறம் நமக்கு பிரம்மனுடைய இது நமக்கு உணர முடியும். அந்த ஞான நிஷ்டை இருந்தால்தான் பிரம்மத்தை நம்ம உணர முடியும் என்று சொல்கிறார்கள். அது இதுக்கு பேர் என்னென்னா மனிஷி என்று பெயர். இதுமாரி இந்த மனதை ஆளக்கூடியவர்கள் யாருன்னா மனிஷி என்று சொல்லுவோம். மனுஷின்னா நம்ம பெண்பாலில் சொல்கிறோம், மனிதன் மனிஷின்னு சொல்கிறோம். அது கிடையாது. மனசை யார் கண்ட்ரோல் பண்ணி ஆள்றானோ அவனுக்கு பேர் இதை மனிஷி என்று சொல்கிறார்கள். அதேமாரி இது முதலாக நம்ம அந்த வேகத்தை உண்டாகக்கூடிய செய்ய காரியங்களை நாம் உணர்த்துகிறோம். அடுத்ததாக பிரம்மசூத்திரத்தில் முன்னாடி சொன்னவங்களுக்கு அதாதோ பிரம்ம ஜிஞ்ஞாசா என்று சொல்கிறார். முதல்ல என்ன சொல்கிறார் அவர்? அதாதோ பிரம்ம ஜிஞ்ஞாசா, ஜிக்ஞாசா என்று சொல்கிறார். இந்த ஜிக்ஞாசாங்கிறது வேற ஒன்றும் இல்லை. யார் கடவுளைப்பட்டு உணர வேண்டும் என்று வந்திருக்கிறார்களோ அவங்களுக்கு பேர் ஜிக்ஞாசா என்று பெயர். யார் இந்த நமக்கு மோட்சம் கிடைக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அதுக்கு பேர் முமுட்சுத்துவம் என்று பெயர். இரண்டையும் நல்லா வித்தியாசம் வச்சுங்க. ஆனால் இதில் வந்து இவர் என்ன சொல்கிறாருன்னா அதென்ன இதற்கு பிறகு அதாதோ யார் சாதன சதுஷ்டியம் முடித்திருக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த பிரம்ம ஜிஞ்ஞாசா என்று பிரம்மசூத்திரத்திலே முதல்ல சொல்கிறாரு இவர் வியாசர் தான் இது எழுதியிருக்கிறார். அப்போ அவர் என்ன சொல்கிறாரு? அதங்கிறது ஒரு மங்கள எல்லாத்தையுமே நம்மளே மங்கள வாழ்த்து சொல்கிற மாதிரி அது ஒரு வார்த்தை. அதை இவர் சொல்கிறார். யார்? நம்ம யோக சூத்திரத்திலே பார்த்தீங்கன்னா சித்த விருத்தி நிரோதகா அப்படின்னு சொல்கிறாரு. அதகன்னா அதுக்கு பிறகு தோன்னா என்ன அர்த்தம்? இதற்கு பிறகு இதில் சாதன சதிஷெல்லாம் முடித்த பிறகு நீ பிரம்மசூத்திரத்தை படிக்க வேண்டும் என்று அர்த்தம், வேற ஒன்றும் இல்லை. அதனால் இந்த அப்ரோஷ அனுபதினு ஒரு நூல் இருக்கிறது. சங்கராச்சாரியார் எழுதிய நூல்கள் நம்ம எப்படி இந்த முக்கியமாக நம்ம புதிதாக வந்தவர்களுக்கு சொல்கிறேன். இவங்களுக்கு ஐயாக்குள்ள நிறைய படிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன் முன்னாடியே. அதனால் முதல்ல நம்ம படிக்க வேண்டியது தத்துவ போதம் தான் படிக்கணும், முதல் நூல். அடுத்தது ஆத்ம போதம் படிக்கலாம். மூன்றாவது அப்ரோஷ அனுபதியை படிக்க வேண்டும். இந்த அப்ரோஷ அனுபதியும் தத்துவ போதமும் கிட்டத்தட்ட கொஞ்சம் சிமிலாரிட்டியாக இருக்கும். அதெல்லாம் சங்கராச்சாரியர் நேரடியாக எழுதிய நூல்கள் இது, வேற ஒன்றும் இல்லை. அடுத்தது வேக சூடாமணியை முழுமையாக படிக்க வேண்டும். இது வரிசைக்கிரமாக இதை படித்த பிறகு நம்ம சில கிரந்தங்கள்லாம் முடித்த பிறகு அந்த கிரந்தங்கள் முடித்த பிறகு அப்புறம் நீங்கள் பிரஸ்தான திரயத்துக்கு வரலாம். உபநிஷதங்கள் அதுலேயும் ஒரு வரிசைக்கிற ஈசக்க என்ன கடை அந்த மாரி அந்த வரிசையில் தான் நம்ம போகணும். கடைசியாக தான் அந்த பிருகதாரண்யத்தை படிக்க வேண்டும். இவர் ராமர் வந்து அனுமனுக்கு சொல்லும்போது, ஐயா நான் ஒன்று பக்குவமாக ஆன்மாவாக இருந்தேன்னா ஒரே ஒரு உபநிஷதம் முக்திகோ உபநிஷதம் மட்டும் நீ படித்தா போதும் பாரு. அது ஒரு சில பேருக்கு அந்த ஆன்மா எந்த நிலையில் இருக்கோ அவங்களுக்கு உடனே அந்த பக்குவ நிலை வந்துடும், உடனே அதோட போதும் பாரு. இல்லையா அது வல்லியாப்பா இந்த 12 உபநிஷதம் பண்ணி படி, ஈசக்க என்ன கடை அந்த உபநிஷதங்களை படிப்பார். அதுவும் வல்லியா 108 படிப்பார். இதேமாதிரி அந்த வரிசை யார் பக்குவ நிலைக்கு வர்றதான் இது. சில பேருக்கு அந்த முனையில் இவர் சங்கராச்சாரியர் போனார், இவர்கிட்ட அவருடைய கௌடபாதருக்கும் பக்கத்தில் அவர்கிட்ட போனார். போன உடனே என்ன பண்ணார்? அந்த உள்ள உடலை அவர் வெளியிலே உட்கார வச்சுருந்தார். இதில் தண்ணி வந்துச்சு, வெள்ளம் வந்துச்சு. எந்த நதியில்? அதில் நர்மதா ரிவரில் இந்த வெள்ளம் வந்துட்டுது. உடனே இவர் என்ன பண்ணார்? அந்த கமண்டலத்தை தூக்கி இப்படி போட்டார் சங்கரர். போட்ட உடனே அந்த வெள்ளம் அண்ணாண்ட நின்று போச்சு. இதுதான் தண்ணி வரல. இதை பார்த்தார் அவர் குரு. இவன் வரும்போதே பக்குவ நிலைக்கு வந்து விட்டான் என்று. உடனே அவருக்கு அந்த இது வந்து விடுது, அவருக்கு அங்கேயே வந்து விடுகிறது. அவர் யார்? இவருடைய குரு. அங்கேருந்து அந்த வரிசையில் வந்தவர் தான் அவர். யார்? இந்த பதஞ்சலி முனிவர் இவங்கள அந்த வரிசையில் வந்தவங்க தான் அவங்களாம் அந்த தட்சிணாமூர்த்தி சனக்குமாரர்கள்லேருந்து அந்த வரிசையில் பார்த்தோம்னா இந்த கௌடபாதர் வருகிறார். அதுக்கப்புறம் தான் சங்கராச்சாரியா வருகிறார். அதனால் அந்த குரு நீங்கள்லாம் அடுத்தது நம்மளுடைய சுவாமிஜியினுடைய பாணியில் தான் நம்மளும் அடுத்த வரிசையிலே நம்ம வருகின்றோம். அவ்வாறு அந்த வரிசையிலே நம்ம படிக்க வேண்டும் என்று கூறுகின்றேன். வேற ஒன்று பிரஸ்தான தரத்தை கடைசியாக வைத்துக் கொள்ளலாம். அடுத்ததாக இப்போ நம்ம பார்க்கக்கூடியது அடுத்தது சமம் தமம் உபரதி திதிக்ஷா சமாதானம் செய்தவனாக இருக்க வேண்டும். தன்னிடத்திலேயே தன்னை பார்க்கின்றான், அனைத்தையும் அவன் தானாக பார்க்கின்றான் என்றும் கருத வேண்டும். இப்பொழுது வைராக்கியத்துக்கு வருவோம். ரெண்டாவதுக்கு வந்து கொஞ்சம் ஸ்பீடாக போகலாம். வைராக்கியம்னா என்ன? முதல்ல பற்று நீக்கியவன், பற்றற்று இருத்தல் தான் வைராக்கியம். மறுபடியும் சொல்லிட்டேன், தமிழில் உள்ள வைராக்கியத்தை எதையும் ஓவர்லாப் பண்ணிக்காதீங்க. இதில் உள்ளது பற்று அறுத்துறது, பற்று இல்லாமல் இருத்தல் தான் இதுக்கு வைராக்கியம் என்று பெயர். இதற்கு நிறைய கோட் பண்ணியிருக்கிறாங்க. நிறைய நம்ம நூல்களில் நிறைய எல்லா நூலுமே இருக்குது. வேக சூடாமணியில் இருக்குது. ஆசையற்ற தன்மைக்குத்தான் இந்த வைராக்கியம் என்று பெயர். ராகம் இருக்கக்கூடாது.
வைராக்கியம் இருக்க வேண்டும், இந்த ஆசை இல்லாமல் இருக்க வேண்டும், வேற ஒன்றும் இல்லை. இது வந்து விருப்பினுடைய மறுபக்கம். நீங்கள் வெறுப்பாக நம்ம சொல்லக்கூடாது. ஒரு பொருள் மேலே ராகம் இருக்கிறதுனா அதில் துவேஷம் இருக்கக்கூடாது. அதுக்கு பிறகு நம்ம என்ன செய்யணும், வெறுப்பு இல்லாமல் அப்படியே பேசாமல் விட்டுறணும். அந்த வெறுப்பாக அதை பார்க்கக்கூடாது. அதனால தான் ரெண்டுக்கும் பற்றின்மைக்கு பார்க்கலாம். இந்த விவேகத்தின் மூலம் அது வேகம் இருந்தால் தான் நமக்கு வைராக்கியம் கிடைக்கும். இன்னொன்று முக்கியம், ஸ்டெப் பை ஸ்டெப்பு தான். இந்த ரெண்டாவது வைராக்கியம் வரணும்னா வேகம் இருந்தால் தான், நமக்கு டிஸ்கிரிமினேஷன் இருந்தால் தான் அடுத்து வைராக்கியம் இது வரும். அதனால் இந்த வைராக்கியம் என்னும் விவேக சூடாமணியில் இதை நிறைய கருத்துக்கள் சொல்கிறார்கள். நான் அந்த டீட்டெயிலாக அதுக்கு போகல. அதுமாரி இந்த மனித உடல் தொடங்கி பிரம்மதேவனின் உடல் வரையில் பார்த்த கேட்ட நிலையற்ற போக பொருள்களை வேண்டாம் என்று தள்ளுதலே அது வைராக்கியம் என்று நம்ம உணர வேண்டும். இதுக்கு நம்ம வைராக்கியம் வரணும்னா என்னென்ன செய்யலாம்? இதுக்கு தொடர்ந்து என்ன பண்ணணும், நம்ம தேகாதிகளில் உள்ள அந்த தோஷத்தை சிந்தனை செய்வது. இப்போ சொன்னால உங்களுக்கு கற்பக்கத்தில் என்ன தொந்தரவு வருது, ஒவ்வொன்றும் என்னென்ன தொந்தரவு வருதுங்கிறத அதை நினச்சி பார்த்து நம்ம என்ன பண்ணோம். அதில் இவர் சங்கராச்சாரியரே ஒரு இதில் சொல்லுவோம், அபரிஷாடு புத்தி தான் நினைக்கிறேன். அதில் 2வது 3வது ஸ்லோகத்தில் சொல்லும்போது காகத்தினுடைய எச்சத்தை யாரும் விரும்ப மாட்டாங்க இல்லையா? அதே மாதிரி ஒரு பற்றற்ற தன்மை, அப்படியே பற்று இல்லாமல் அதில் இருக்கிற மாதிரியே ஒவ்வொன்றிலையும் அதை செய்து கொள்வாள். இதில் பார்த்திங்கன்னா நம்ம இந்த நூலில் பார்த்திங்கன்னா நல்ல அழகாக அதில் சொல்லுவார் நிறைய வரிசையை. சாமியோட ஒரு புக்கை எழுதியிருக்கிறாங்க. அதில் பார்த்திங்கன்னா அந்த வாழ்க்கையினுடைய இது எல்லாமே சொல்லுவார். எதுவுமே நிலை இல்லாது வேணாம். நல்லா பாட்டை வரிசையாக நல்ல அழகான பாட்டுக்கள்லாம் வரும் அதில். இன்னொன்று அது சொல்கிறேன் உங்களுக்கு, வரிசையில் வரும்போது சொல்கிறேன். இப்போ அதுமாரி அது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நிலை இல்லாமையை நம்ம உணர்ந்து என்ன பண்ணிக்கணுங்கிறாரு, அந்த பற்றற்ற தன்மையை நாம் டெவலப் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. வேறு ஒன்றும் இல்லை. இதில் இது நிறைய வருது, பரிணாம தூக்கம் இருக்கிறது, துக்கம். அதுமாரி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த துக்கம் தான் எல்லாத்துலேயும் அப்படின்னு நம்ம நினச்சிக்கணும். பரிணாம தூக்கம்னா என்னென்னா, இந்த 5 புலன்களுடைய போகத்தினால நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ தான் முன்னாடி சொன்னவங்களுக்கு அந்த அந்த இன்பம் வந்து எப்பவுமே நமக்கு பர்மனெண்ட்டாக கிடையாது, அது துக்கம் கொடுக்கக்கூடியது தான். இன்பங்கிறது ஒரு டெம்பரவரி தான் அப்படிங்கிறதையும் நம்ம உணர வேண்டும். அடுத்ததாக அந்த தாப துக்கம் என்று பெயர், 2வது துக்கம். இது பரிணாம துக்கம். 2வது அந்த புலன் இன்பத்தை குடிக்க வஸ்துவை அடைவதற்கு முன்னால் அதனை அடைய வேண்டும் என்ற ஒரு ஏக்கம் இருக்கு இல்லையா? பக்கத்தில் கார் வாங்கிட்டான்னா நமக்கு உடனே அண்ணன் வாங்கிட்டார் காருன்னா நம்ம ஒரு கார் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து, இல்லாட்டி மனைவியாவது போட்டு நின்றுட்டே இருப்பாங்க, என்னங்க அவங்க வாங்கிட்டாங்க காரு நீங்கள் பேசாமல் இருக்கீங்களே. அதேமாரி அந்த தாப துக்கம், அதாவது அந்த புலன் அடைவதற்கு அந்த ஆர்வம் வரும்பதுக்கு முன்னாடியே அதை வேணாம், அது அவங்க வாங்கிட்டு போகிறாங்கப்பா விட்டுணும் அப்படின்னு நம்ம விட்டுட்டோம்னா நமக்கு அந்த துன்பம் கிடையாது. அதேமாரி அந்த சம்ஹார துக்கங்கிறது 3வது துக்கம். இந்த புலன் இன்பத்தை கொடுக்கக்கூடிய வஸ்து அடையப்பட்டு அதன் மூலம் சுகத்தை அடைந்தால் அது நம் மனதில் இந்த சுகப்பதிவையை ஒரு வாசனையை ஏற்படுத்திவிடும். ஏதாவது ஒரு ஆசைப்பட்டோம்னா அது வாங்கினோம்னா அதுக்கு பிறகு அதில் மனசில் திருநெல்வேலி அல்வான்னா நமக்கு ஒரு வாசனை அதில் ஏற்பட்டு விடுகிறது. அந்த வாசனைக்காக என்ன பண்ணுறோம், நம்ம புதிதாக கிடைத்தக்கூடிய இன்பம் அந்த பழைய இன்பத்தை நம்ம கம்பேர் பண்ணி ஒரு இது கான்ட்ராஸ்ட் கிடைக்கிது இல்லையா? அதுக்கு பேர் சம்ஸ்கார துக்கம் என்று பெயர். 3 விதமான துக்கம் இருக்கிறது. இந்த துக்கத்தை நினைத்து கொஞ்சம் நம்ம என்ன பண்ணணும், பற்றில்லாத வேணாம்ப்பா அதை விட்டுடு அப்படின்னு சொல்லி பற்றில்லாத தன்மை கிடைக்க வேண்டும். அடுத்ததாக இந்த விஷய சுகங்கள் பொதுவாக ஏற்றத்தாழ்வை உடையது, எப்பொழுதுமே ஒரு ஏற்றத்தாழ்வை உடையது. அதுக்கு நம்ம அடிமையாகவும் ஆகக்கூடாது. முழுமையற்ற தன்மை உடையது, அது எப்பயுமே வந்து இந்த இன்பங்கள்லாம் முழுமை இல்லாதது. அதாவது அபூரண தத்துவம். பூரண தத்துவம் என்றால் முழுமை உள்ளது, அபூரணம் என்றால் முழுமை இல்லாதது அப்படின்னு நம்ம உணர வேண்டும். இந்த பூரணமான பந்தப்படுத்தக்கூடாது. அதுமாரி அந்த துக்கம் அந்த இது வந்து நமக்கு எந்தவித பந்தமும் ஏற்படுத்தக்கூடாது. அது மேலே பொருள் மேலே ஒரு அடிக்ட் ஆகக்கூடாது. சில பேர் பார்த்தா என்னுடைய ஒய்ஃப் இந்த கார் தான்ப்பா அப்படிம்பாங்க. அப்போ அந்த கார் மேலே அவங்களுக்கு ஒரு அபிப்பிராயம். என்கிட்ட ஒரு ப்ரொஃபஸர் இருந்தார், அவர் சொல்லுவார், பழைய கார் தான் வச்சுருப்பார், அது ஒரு 5000 ரூபா கூட கிடைக்காது அது போட்டால், ஆனால் இதுதான்ப்பா என் மனைவி அப்படிம்பார். அதுமாரி அந்த அனாவசியமான ஒரு பந்தத்தை ஏற்படுத்தி கொள்வது, இதெல்லாம் பூரணமான பந்தப்படுத்தப்படாத ஒப்புமை இல்லாத ஒரு ஆனந்தமாகிய இந்த ஆத்ம சுகத்தை தான் நாம் அடைய வேண்டும். இதெல்லாம் நித்தியம் இல்லாதது என்பதை கொஞ்சம் கொஞ்சமாக நினைத்து இந்த பற்றற்ற தன்மையை நாம் டெவலப் பண்ணி கொள்ள வேண்டும். வைராக்கியத்தினுடைய படிநிலையில் பார்த்தா நிறையா இருக்குது. இதில் வந்து அன்வய அது வேண்டாம் உங்களுக்கு விட்டுறேன்னு நினைக்கிறேன், நேராக அடுத்தது போயிடுறேன். இப்பொழுது 3வது நிலையை பார்ப்போம். இப்போ உங்களுக்கு 2வது வைராக்கியத்திலாம் புரிஞ்சுக்கிட்டீங்க. 3வது நிலையை இப்போ பார்க்கலாம். 3வதுல இந்த சமாதி ஷட்க சம்பத்தி என்று பெயர். சமாதி உட்பட சம்பத்தினா அதோட தொடர்பு விடக்கூடிய ஷட்கன்னா 6ன்னு அர்த்தம். 6 பண்புகளை கூறுவதுதான் சமாதி ஷட்க சம்பத்தி. இது மிக முக்கியமானது. நம்ம இந்த 4ல் பார்க்கக்கூடியதில் 3வது மிக முக்கியமாக இருக்கின்றது.
இதில் என்னென்னா இது இது புரிஞ்சுங்க, நம்ம வேதாந்தத்தில் திரும்பி திரும்பி இதே கருத்துக்கள் தான் எல்லாத்துலேயும் நிறைய இடத்துல வரும். அதனால் நீங்கள் அந்த பேசிக்கை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உடனே யாராவது நடத்தும் போது உங்களுக்கு சமம்னா என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இதில் சமம் என்றால் என்ன? சமம், தமம், மூன்றாவது உபரதின்னு சொல்லிட்டேன், நான்காவது திதிக்ஷா, நாலாவது சிரத்தா, ஐந்தாவது இது சமம், தமம், உபரதி, திதிக்ஷா, சிரத்தாவுக்கு அடுத்தது சமாதானம். 6 ஆயிட்டுது. இப்போ முதல்ல சமம் என்றால் என்ன? முதல்ல சமத்தை பற்றி என்னன்னு சொல்லு. சமம் என்றால் முதல்ல மனோ நிகிரகம். எல்லாத்தையும் காரணம் மனசு தான். நான் முன்னாடியே சொல்லிட்டேன். ரெண்டாவது தமம் இந்திரன் நிகிரகம் தான். இந்திரத்தை பற்றி, அதாவது இந்திரியங்களை மட்டும் நம்ம கண்ட்ரோல் பண்ணக்கூடியது பேர் தமம் என்று பெயர். சமம் என்றால் மனோ நிகிரகம், மனத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது. ஒன்று என்னன்னு புரிஞ்சுங்க, என்ன அர்த்தம்னு புரிஞ்சுங்க. அடுத்தது வைராக்கியம் உண்டதற்கு காரணம் முன்னாடி சொல்லிட்டு உங்களுக்கு, வேகம் இருந்தால்தான் வைராக்கியம் வரும், வைராக்கியம் இருந்தால்தான் சமம் ஏற்படும். ஒன்னோட ஒன்று லிங்க் பார்த்துங்க. சமம் ஏற்பட வேண்டும் என்றால் நமக்கு முதல்ல என்ன வேணும்? வைராக்கியம் இருக்க வேண்டும். வைராக்கியம் வரணும்னா என்ன வேணும்? வேகம் வேணும். அடுத்ததுனால இதுக்கு மனோ நிகிரகம் என்று பெயர். அதனால இதை சமம் என்று கூறுகிறார். அடுத்ததாக வைராக்கியம் என்பது எல்லா நாட்டங்களையும் சம புத்தியுடன் அணுகுவது வைராக்கியம். அதற்கு அதிக முக்கியத்துவம் வழங்காமல், உதாசீனமும் செய்யாமல் நடுநிலையிலிருந்து நம்ம அந்த வைராக்கியத்தை அடைய வேண்டும் என்று கூறுகிறார். இந்த சமாதி ஷட்கம் என்பது, ஷட்கம் என்றால் 6ன்னு அர்த்தம். சமம், தமம் முதலிய 6 வகை பண்புகள் தான் இந்த சம ஷட்க சம்பத்தி என்று சொல்கின்றோம். சமம் மனோ நிகிரகம். ஆமாம், இந்த தமங்கிறது இந்த இந்திர நிகிரகம். இது எல்லா இந்திரியங்களும் நிகிரகம்னா அதை அழிக்கிறது, வேற ஒன்று. சமதம, உபரம, திதிக்ஷா, சிரத்தா, சமாதானம், இந்த 6 தான் ஒவ்வொன்று. இந்த 6 என்னென்னங்கிறத அர்த்தத்தை பற்றி நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக. இப்போ நேராக இதுக்கு போய்டுறேன். இப்போ சமம் என்றால் உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டீங்க, மனோ நிகிரகாவுக்கு பேர் சமம் என்று பெயர். அடுத்தது இதில் தமக என்று 2வது போய்டும். நேரம் தமக என்றால் இந்த புலன்களை, இந்த எல்லா 5 புலன்கள் இருக்கு இல்லையா, இந்த 5 புலன்களையும் அடக்குவதுக்கு பேர் தான் தமக என்று பெயர். தமம் அது சமம், தமம். ஒன்று மனத்தை கண்ட்ரோல் பண்ணுது, இன்னொன்று இந்திரியங்களை கண்ட்ரோல் பண்ணுது. ஆனால் எல்லாம் அந்த காலத்தில் எப்படி நினச்சிருப்பாங்க நினைக்கிறேன், இந்த மனம் போன போக்கெல்லாம் போக வேண்டாம்பாங்க, கண் போன போக்கெல்லாம் போக வேண்டாம். கண் ஒன்றும் செய்யலை, யார் ஆர்டர் பண்ணுறாங்க? மனசு தான் ஆர்டர் பண்ணுறது. ஏதோ ஒன்று போகிறாங்க, இப்போ பாரு அப்படிங்கிறாங்க. அப்போ மனசு தான் எல்லாத்துக்கும் காரணம். இது ஒரு கருவி தான், அது சொல்கிறதா இது கேட்குது, இது பார்க்குறதே இது மெசேஜ் அனுப்புது, அவ்வளோதான் விஷயம். என்ன கண்ணு பார்க்குதோ இந்த மெசேஜ் அங்கே அனுப்புது, அவ்வளோதான் வித்தியாசம். ஆனால் மனசு தான் எல்லாத்துக்குமே முக்கியம். மனசை சமத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக தமகத்தை நம்ம இந்திரியங்களையும் நம்ம கண்ட்ரோல் பண்ணி விடலாம், வேற ஒன்றும் இல்லை. அதனால் தமங்கிறது என்னன்னு பார்த்துங்க, இந்திரிய நிகிரகம் என்று உணர வேண்டும். 2வது. 3வது இந்த உபரமை என்று சொல்லி. உபரம்னா என்னென்ன? உபரதி, இது இன்னொரு பேர் உபரதின்னு சொல்லலாம். இது சுபதர்ம அனுஷ்டானம், இதுதான் முக்கியம். இந்த உபரதினா என்ன வேணும்னா சுபதர்ம அனுஷ்டானம், டெய்லி செய்யக்கூடியது. சில பேர் குளிக்காமல் இருக்கிறது, இல்லை சாயந்தரம் போய் குளிக்கிறது, 8 மணிக்கு பூஜை பண்ணுறது, ராத்திரி காலையில் ஏந்திருக்கிறோமா, காலையில் கடையில் முடித்து விட்டு பூஜை பண்ணிவிட்டு குளித்து விட்டு பூஜை பண்ணுவது சுபதர்ம அனுஷ்டானம், டெய்லி நம்ம செய்யக்கூடியது. அதனால் நாம் எந்த ஆசிரமத்தில் இருக்கிறோமோ அந்த ஆசிரமத்தில் தகுந்த மாதிரி அந்த நித்திய பூஜையை நம்ம வைத்துக்கொள்ளலாம். ஒன்று பிரம்மச்சரியமாக இருக்கலாம், இல்லாட்டி கரகஸ்தனமாக இருக்கலாம், இல்லை வானப்பிரஸ்தனாக இருக்கலாம், இல்லாட்டி சன்னியாசியாக இருக்கலாம். சன்னியாசிக்கு எந்த பூஜை செய்யணும்னு தேவையில்லை, அவங்க விக்கிரகத்தை வழிபட வேண்டாம். ஆனால் இந்த பிரம்மச்சரியத்திலையும் அடுத்தது இந்த கிரகஸ்தனாக இருக்கிறவங்க, வானப்பிரஸ்தனாக இருக்கவும், இதெல்லாம் நம்ம இந்த நித்திய பூஜையை செய்து கொள்ள வேண்டும். அதனால் அந்தந்த இதில் ஆசிரமத்தில் யார் இருக்காங்களோ அவங்க தகுந்த மாதிரி அந்த பூஜையை செய்து கொள்ள வேண்டும். இதுதான் நம்ம இந்த வர்ணாசிரமம் என்று சொல்கின்றோம். ஆசிரம கர்மங்களுக்கு அந்நியமான கர்மங்களை இதில் திறந்து விட வேண்டும். பிரம்மச்சரியம்னு நேற்று கூட படித்தேன் இல்லையா, அதில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக போட்டிருக்கேன். பிரம்மச்சரியம் என்றால் பெண்களை பார்க்கவே கூடாதுங்க, பெண்களுடன் பேசக்கூடாது, பெண்களை பற்றி நினைப்பே வரக்கூடாதுன்னு சொல்கிறான். அதில் கூட்டிட்டு 6 பண்புகள் அதில் சொல்கிறான். அதுமாரி அந்த பிரம்மச்சரியம்னா அதனால தான் வெளியில் அனுப்பிடுவாங்க. அப்போ அந்த காலத்தில் பிரம்மச்சரியம் என்ன பண்ணால் ஒரு ஆசிரமத்தில் போய் அங்கே தங்கி விடு என்று சொல்லுவார்கள். அதுமாரி அந்த பிரம்மச்சரியம் அப்படி இருக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். இப்போ இந்த உபரதி என்ற பெயரும்
வர்ணாசிரம தர்மங்களையும் கடைபிடிக்க வேண்டும். இந்த வர்ணாசிரம தர்மம்னு என்னென்னா, இப்போ கொல்லன் இருக்கான், கொல்லனுடைய புள்ள அதெல்லாம் கற்றுக்கணும், அவன் என்னென்ன அந்த தொழிலே கற்றுக்கணும். இப்போ எல்லாமே மாறி கண்ணாமலாம் போயிட்டாங்க. விவசாயம் இருக்கிறவன் அவன் குடும்பத்தில் வேண்டிய விவசாய தொழிலை கற்றுக்கொள்ளணும். இது வர்ணாசிரமம் என்று சொல்கின்றோம். அந்த வர்ணாசிரமத்தையும் அந்த தர்மத்தையும் கடைபிடிக்க வேண்டும். அவன் விவசாயம் இருக்கிறவன் வரவங்களுக்கு சாப்பாடு போட வேண்டும், உணவு அளிக்க வேண்டும், விருந்தினர்களை உபசரிக்க வேண்டும். அதுமாரி அந்த பண்பும் இருக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். இதிலே இப்போ உபரதி என்றால் நமக்கு தெரிகிறது. உபரதி என்றால் என்னென்ன, சுபதர்ம அனுஷ்டானம் எதையும் நீ கடைபிடிக்க வேண்டும். அந்த என்ன ஸ்டேஜில் இருக்கிறோமோ, பிரம்மச்சரியமோ இல்லை எதில் இருக்கிறதுமோ அந்த தர்மத்தை நீ கடைப்பிடிக்க வேண்டும். அதைத்தான் உபரதி என்பது கூறுகின்றது. அதை மாறி செய்யக்கூடாது வேற ஒன்று. அடுத்ததாக திதிக்ஷா என்று பெயர். இப்போ 4வது திதிக்ஷா. சமம் என்றால் மனோ நிகிரகம், தமம் என்றால் இந்திரிய நிகிரகம், 3வது உபரதி என்று சொல்லுகின்றோம், சுவதர்ம அனுஷ்டானம். நீ டெய்லி உனக்கு விதிக்கப்பட்ட அனுஷ்டானத்தையும் தர்மத்தையும் நீ கடைபிடிக்க வேண்டும் என்று கூறுகிறது. 4வது திதிக்ஷா. திதிக்ஷான்னா என்ன, சீதோஷ்ண துக்க, இந்த சீதோஷ்ண துக்க நிலை நமக்கு வரக்கூடாது. சில பேர் பார்த்தீங்கன்னா, என்னப்பா வெயில் கொளுத்துது, மழையா 10 நாளாக உள்ள வெளில போக முடியல. அது அந்த மழையில் சீசனில் மழை பெய்யுதுன்னு உணர வேண்டும். அந்த வெயில் காலத்தில் அது வெயில் அடிக்க வேண்டியதுன்னு நினைக்க வேண்டும். அதனால் சீதோஷ நிலை நமக்கு எந்தவித பாதிப்பும் மனசில் ஏற்படுத்தக்கூடாது. அதனால் அந்த அதேமாரி லாப நஷ்டம், சில பேருக்கு நஷ்டம் வந்துச்சுன்னா போய் வீட்டில் படுத்துருப்பான், 1 மாதம் ஆகும், ஹாஸ்பிட்டலில் போய் படுத்துருவான். வேண்டாம், அது லாப நஷ்டத்தை சமநோக்கோடு செய்ய வேண்டும். இன்பமும் துன்பமும் வந்தால் அந்த சமநோக்கோடு இருந்தால் நமக்கு எந்த பாதிப்பும் வரப்போகுது. அது வந்தால் வந்துட்டு போதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு விட்டு விடலாம். அவ்வாறு அந்த குளிர் வெப்பமாக இருந்தாலும் சரி, இல்லாட்டி எந்த லாப நஷ்டமாக இருந்தாலும் எதையுமே நம்ம பொறுத்து கொள்வது என்பது தான் திதிக்ஷா. திதிக்ஷா என்பது பொறுத்து கொள்வது, எதையும் அந்த சகித்து கொள்ளக்கூடியது. அந்த பண்பு தான் திதிக்ஷா என்று பெயர். அதிலே நல்ல சமஸ்கிருதத்திலே கொடுத்துருக்கிறான், சகிஷ்ணத்துவம் என்று சொல்கின்றான். அந்த சகிச்சிக்கிறதுக்கு பேர் தான் அந்த திதிக்ஷா என்று பெயர். இப்போ அடுத்தது 4வது திதிக்ஷா பற்றி உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். உபரதியும் நம்ம பார்த்துட்டோம், திதிக்ஷாவும் பார்த்து விட்டோம். அடுத்ததாக சிரத்தா என்று பெயர். சிரத்தான்னா என்ன, சிரத்தா என்றால் ஒரு சிரத்தை. நம்ம என்னப்பா ஒரு சிரத்தை இல்லாமல் நீ வேலை செய்றியே அப்படின்னு வீட்டில் எல்லாரும் சொல்லுவாங்க. கொஞ்சம் கூட இன்வால்மெண்ட் இல்லாமல் செய்றியே, இல்லை அது மேலே ஒரு பக்தி இல்லாமல் செய்றியே அப்படின்னு சொல்கிறது சிரத்தை. சிரத்தையோடு செய்யணும். வீட்டிலே சொல்லுவாங்க, சிரத்தையோட இந்த பொருளை செஞ்சுட்டு வாப்பாம்பாங்க. அந்த சிரத்தை என்ன வேற ஒன்றும் இல்லை, அந்த குருனுடைய வார்த்தைகளில் நமக்கு சிரத்தை வேண்டும், முழுமையாக நம்ப வேண்டும். இந்த குரு ஆமாம் முழுமையாக ஈடுபடுதல். அவர் நம்பிடணும், அவர் தான் இல்லை. கடவுள்கிட்ட போய் நம்ம கடவுள் நமக்கு நல்லது செய்வாரா கெட்ட செய்வார்னு யோசனை பண்ண வேணும். அவர் நமக்கு எப்பொழுதுமே நல்லது தான் செய்வார் அப்படின்னு நம்ம முழுமையாக நம்பி விடும். குருவையும் அதேமாரி தான் நம்பணும். குருவை நமக்கு நல்லது தான் சொல்லிக் கொடுப்பார். குரு வார்த்தைகள் மேலே நம்பிக்கை இருக்கணும். அவர் என்ன சொல்கிறாரோ எல்லாமே அந்த நம்பிக்கை இருக்க வேண்டும். அதைத்தான் அந்த சிரத்தா என்று பெயர். குருவனுடைய வார்த்தை மேலே நம்பிக்கை, முழு நம்பிக்கை இருப்பதற்கு பேர் சிரத்தா என்று பெயர். அது இல்லாமல் வேதாந்த சாஸ்திரங்கள் மேலே நம்பிக்கை வேணும் நமக்கு. வேதாந்தம் ஏதாவது பொய் சொல்லுமா, அதில் பார்த்தீங்கன்னா எந்தவித பொய்யும் கிடையாது. அதில் எல்லாமே வேணால் அந்த நேரத்துக்கு காலத்துக்கு தகுந்த மாதிரி சில மாறுதல்கள் அதில் இருந்திருக்கலாமா ஒழிய, ஏனென்றால் அது 3000 வருஷமோ 4000 வருஷம் நமக்கு தெரியாது. ஆனால் முழுமையாக 80% இன்றைக்கி அது பொருந்தும். 20% வேணால் அந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி மாறி இருக்கலாம். இன்று இருக்கிறவங்க பார்த்தா வர்ணாசிரமம்னு பார்த்தா ஒருத்தன் பேசுகிறான், என்னையா அப்படி பேசுகிறீங்க, நான் இன்றைக்கி டாக்டராக இருக்கானாங்கிறான். அவன் மாறி இருக்கிறான். இப்பொழுது கல்வி தகுதி மாறி அவன் டாக்டராக இருக்கிறான். அந்த வேலைக்கு பதிலாக இந்த வேலையை செய்து கொண்டிருக்கின்றான். அதற்காக அந்த காலத்திலே விதிக்கப்பட்ட விதியை தவறாக சொல்வது, தவறாக எண்ணுவதும் தவறுதான். அது அதுமாரி நினைக்கக்கூடாது. அப்பொழுது அந்த காலகட்டத்தில் அது எழுதியது. அவ்வாறு அந்த சிரத்தா என்றால் குரு மேலேயும் குருவனுடைய வேத கருத்துக்களின் மேலேயும் நம்பிக்கை, முழு நம்பிக்கை வைத்தல், சாஸ்திரங்களின் மேலும் நம்பிக்கை வைத்தல் என்பதுதான் சிரத்தா என்று கூறுகின்றோம். இந்த சாஸ்திரஸ்திய குரு வாக்கியஸ்திய என்று இந்த விவேக சூடாமணிலே நல்ல அழகாக கருத்துக்கள் இருக்கின்றன. அதனால் இப்போ உங்களுக்கு சிரத்தா என்றால் நன்றாக அர்த்தம் தெரிகிறது. அடுத்து கடைசியாக நம்ம போய்ட்றோம் இன்றைக்கி சமாதானம். சமாதானம்னு இந்த சமம் 2 ஒன்று தான். கருத்துக்கு 2க்கும் அர்த்தம் ஒன்று தான், ஆனால் கொஞ்சம் தான் வித்தியாசம். அது சமம் என்றால் மனோ நிகிரகம் என்று பெயர். முதல்ல பார்த்தது சமாதானம் என்றாலும் அதே தான். அந்த மனம் பொருள் எல்லாம் ஒன்றாக ஒரு தியானத்துக்கு வந்துடுறோம் இல்லையா, தியானம் செய்யும் பொழுது ஒரே நிலைக்கு வந்துடுறோம். அந்த வெளியில் உள்ள புறப்பொருள் மறைஞ்சு விடுது இல்லையா, அந்த தியானத்தின் போது வரக்கூடியது தான் இந்த சமாதானம் என்று பெயர். எப்பொழுதுமே சமாதி நிலையில்
2 இருக்கிறது. ஒன்று வந்து சவிகல்ப சமாதி என்று பெயர், இன்னொன்று வந்து நிர்விகல்ப சமாதி என்று பெயர். அந்த சமம் கடைபிடித்தோம்னா சவிகல்ப சமாதி நமக்கு கிடைத்துவிடும். இந்த சமாதானத்தை கடைபிடிக்கும் போது நிர்விகல்ப சமாதி நமக்கு கிடைத்துவிடும். சமம் இருந்தால் சமாதானம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். 2 ஒன்று தான், ஒரே கருத்து தான். அதில் மனோநிகிரகம் பண்ண நமக்கு என்ன ஆகிடும், மனசு கண்ட்ரோல் ஆகிடுது. அதனால் எல்லாத்தையும் நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியுது. அதனால் பொருள்களை, பார்க்கக்கூடிய பொருளை நம்ம மனசோட ஒன்றாக இணைந்து துவைதம் என்ன ஆகிடுது, ஸ்ரீதரையா சொல்கிற மாதிரி துவைதம் போய் அத்வைதம் நமக்கு ஏற்படுத்திவிடும். 2 பொருளுங்கிறது ஒரு பொருளாக மாறிவிடுகிறது. இதைத்தான் நம்ம சமாதானம் அல்லது சமாதி என்று சொல்கின்றோம். இவ்வாறு இந்த முதல்ல வேகம் என்றால் என்னென்னு பார்த்தோம். வேகத்தில் 3 விதமான டைப்பு. வேகம் எப்படி கிடைக்கிறதுங்கிறத பார்த்தோம். அடுத்தது வைராக்கியம் என்றால் பற்றின்மை என்று உணர்ந்தோம். அடுத்தது சமாதி ஷட்க கம்பத்தி, அதில் 6 இருக்கிறது என்று பார்த்தோம். சமம், தமம், உபரதி, அடுத்ததாக திதிக்ஷா, அடுத்தது சிரத்தா, கடைசியாக உள்ளது சமாதானம் என்று உணர வேண்டும். சமம், கடைசியாக உள்ள சமாதானம் 2ம் கிட்டத்தட்ட ஒரே அர்த்தம் உடையது. ஆனால் அதில் வந்து சமங்கிறது மனோநிகிரகம் மட்டும். இதில் முழுமையாக நம்ம வந்து எல்லாம் ஒன்று என்ற ஒரு பொருளை அடைய முடியும். அதைத்தான் நிர்விகல்ப சமாதி என்று நாம் கூறுகின்றோம். அடுத்ததாக கடைசியாக நாம் பார்க்கக்கூடியது முமுட்சுத்துவம் என்று பெயர். அந்த மணினம் 5 நிமிஷத்தில் முடிச்சிடறேன். 1 மணிக்கு விட்டணும், 5 நிமிஷத்தில் முடிச்சிடலாம். முமுட்சுத்துவம் கடைசியாக உள்ளது. இந்த முமுட்சுத்துவம் என்றால் என்ன? அடுத்தது நான் மோட்சம் அடைய வேண்டும் என்ற ஒரு தீவிர வேட்கை. இதற்கு பெயர் தான் முமுட்சுத்துவம் என்று பெயர். தீவிர வேட்கை, நமக்கு முழுமையாக கிடைக்க வேண்டும், நமக்கு வேண்டாம், இந்த வாழ்க்கையே வேண்டாம், இன்ப துன்பம் கலந்து வருது, இந்த வாழ்க்கையோடு நம்ம இந்த முமுட்சுத்துவத்தை அடைய வேண்டும், இறைவனோட மோட்சத்தை அடைய வேண்டும் என்று நினைக்குவது தான் முமுட்சுத்துவம் என்று பெயர். இந்த முமுட்சுத்துவமானது மந்தம், மத்தியம், தீவிரம் 3 விதத்தில் இருக்குது. ஒன்று வந்து மந்தமாக இருக்கும், நம்ம ஸ்டூடெண்ட்லேயே சொல்கிறோம் இல்லையா, மந்தம். இன்னொன்று வந்து மத்தியம், இன்னொன்று வந்து தீவிரம் என்று சொல்லுகின்றோம். இதில் 3 விதம் இருக்கிறது. அந்த 3 விதத்தில் 1வது என்னென்னு பார்த்தா மந்தத்தை பண்ணி பார்ப்போம். மந்த முமுட்சுத்துவங்கிறது என்னென்னா, இந்த அத்தியாத்ம சாஸ்திர சிரவணம் செய்கின்ற காலத்தில் மட்டும் உண்டாகின்ற முமுட்சுத்துவம். இப்போ கேட்ட உடனே பரவாயில்ல, சார் சொல்கிறாரு, அவங்க சுவாமிஜியும் சொன்னாங்க காலையில், ஓஹோ பரவாயில்ல, முமுட்சுத்துவம் இருந்தால் பரவாயில்ல, இப்போது இது ஒரு ஸ்தலமாக இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறது. அப்புறம் மத்தியானம் சாப்பிட்டு லஞ்செல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போனோடனே அப்புறம் போனால் அந்த இதை மறந்துடுறது. இது வந்து மந்த முமுட்சுத்துவம். அதோட சரி, அதோடு முடிஞ்சு போச்சு. அடுத்து வேறு வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுறோம். திரும்பி அடுத்த வாரம் ஏதாவது ஒரு கிளாஸ் வந்து வரும்போது திரும்பி அந்த முமுட்சுத்துவம் வரும், அதோட முடிஞ்சு போகுது. அது பேர் மந்த முமுட்சுத்துவம் என்று பெயர். 2வதாக சாதுக்களின் சங்கத்தோடு இருக்கக்கூடிய அவங்களுடைய சங்கமம் இருக்கும், எல்லாமே அந்த அவங்களோட கூடக்கூடிய, அதுதான் வந்து சைவ சித்தாந்தத்தில் கூட அந்த கருத்துக்கள் அதிகமாக இருக்கின்றன. அந்த எப்பொழுதுமே அந்த கூட்டத்தை இதோடு இருக்கணும். அந்த கூட்டத்திலே இருக்கும்பொழுது, அடியார்களோடு இருக்கும்போது, அதுதான் 12வது சூத்திரம். அதில் இருக்கும்போது மெய்கண்டா சொல்லுவார். அதில் அதுமாரி அந்த அவங்களோட இருக்கிறது. அப்போ நம்ம அதை பற்றியே தான் பேசிகிட்டு இருப்போம். அப்போ வேறு அதோ இல்லாமல் வேறு போய் ஒரு இதோட கூட்டத்தோடு நிற்கணும்னு வச்சுங்க, அந்த எண்ணமும் வித்தியாசமாக இருக்கும் அவங்களுக்கு. இப்போ நம்மளே நானே எனக்கு விவசாயம்லாம் நிலம் உண்டு, அங்கே போய் கிராமத்தில் போவேன். அங்கே உள்ள பழக்க வழக்கம் கிராமங்கள் எல்லாமே வித்தியாசம். நம்ம இந்த எண்ணத்துக்கு அதுக்கு சம்மந்தமே இருக்காது. அவன் எப்படா ஏமாற்றுவாங்க, எப்படா ஏமாறுவாங்கன்னு அவன் பார்த்துக்கிட்டே இருக்கிறான். ஏதாவது தான் பொய் சொல்லுவான், பார்த்தால் உண்மைங்கிற வார்த்தையே வராது. அதுமாரி அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் அதேமாரி இருக்கும். நம்ம போய் அந்த கூட்டத்தில் இருந்தோம்னு வச்சிங்க, நமக்கு அதில் பாதி மறந்துடும். அதேமாரி அந்த கூட்டங்கள் இல்லாமல் நம்ம இந்த கூட்டத்தோடு இருக்கும்போது அதேமாரி நட்புள்ளவர்களை, நல்லவர்களை பார்த்து சத்சங்கம், அதான் சத்சங்கத்தோடு தான் இருக்கணும். அந்த இருந்தோம்னா அந்த எண்ணம் வரும். அதற்கு பேர் நம்ம வந்து அந்த 2வது மத்திமை என்று சொல்லுகின்றோம். மத்திமை அந்த முமுட்சுத்துவம் என்று சொல்லுவோம். தீவிர முமுட்சுத்துவம் எப்படி இருக்குன்னா, அந்த 3வதாக சிரவணம் செய்கின்ற காலத்திலோ அல்லது அதற்கு பின்போ உலக விஷயங்களிலிருந்து திரும்பிய மனம் முழுமையாக அடங்கிவிடும். அதற்கு பிறகு சமாதி நிலையை அடைகின்றது. சமாதியிலிருந்து திரும்பி அவனுக்கு இந்த சம்சாரம் அக்னியை போல தாபத்தை குடிக்கிறது. அது வந்து அவனுக்கு பிடிக்காது. அதுக்கு பிறகு இந்த வாழ்க்கையை வேண்டாம், அந்த தாபத்தை இல்லாமல் செய்கின்றான். ஆனால் அதற்காக ஒன்றும் மாறுறதில்ல. உலகம் அப்படியே ஒரு மாதிரி ஆகிடும் அப்படிலாம் கிடையாது. இது அதில் இவரே கேட்பார், கிருஷ்ணர் வந்து பகவத்கீதையில் கேட்பார். அந்த 2வது அத்தியாயத்தில் பார்த்திங்கன்னா சித்த ஞாபகம் இருக்கு, 2வது அத்தியாயத்தில் சாங்கிய யோகத்தில் அதில் கேட்பார், இந்த மாதிரி சித்த பிரஜைன்னு நினைக்கிறேன், சித்த பிரஜைங்கன் அடைஞ்சவன் எப்படி இருப்பான் அப்படின்னு கேட்குறான் அர்ஜுனன். ஏதாவது உலகத்தை விட்டு அவன் தனியாக ஏதாவது ஒரு போய் புத்தர் மாதிரி உட்காந்துருப்பானான்னு கேட்பார். இல்லை, அவன் சாதாரணமாக வேலை செய்து கொண்டிருப்பான். ஆனால் அவனுடைய உலகியலை பார்க்கக்கூடிய பார்வை வந்து
வித்தியாசமாக இருக்கும், நன்றாக இருக்கும், நல்லா புரிஞ்சுப்பான் அவன். அப்படிதான வழியே அதுக்காக போயிட்டு உட்காந்துட்டு பாட்டு எங்கேயாவது ஒரு வேலையெல்லாம் பார்க்காம செய்வான்னு கிடையாது. அவன் அதோடு இருப்பான் என்று கிருஷ்ணர் அந்த சாங்கிய யோகத்தில் சொல்லுவார். அதேமாதிரி அந்த முமுட்சுத்துவ அடைங்க அந்த நிலை 3வது நிலையில் இருக்கிறவனும் அதே மாதிரி தான் இருப்பான். அவன் பாட்டு உலகில் வேலை செய்வான், எல்லாத்தையும் இருப்பான். ஆனால் அவன் உலகத்தை நோக்கக்கூடிய பார்வை வித்தியாசமாக இருக்கின்ற கூறுகிறார். இவ்வாறு அந்த மந்த மத்தியம ரூபாவி வைராக்கியன சமாதினா என்று இந்த வரிசையாக இந்த விவேக சூடாமணியில் விவேக சூடாமணியில் எல்லாமே இந்த கருத்துக்கள் இருக்கிறது. நிறைய பாடல்கள் அதுக்காக ஒதுக்கி இருக்கின்றார். இதை நாம் முமுட்சுத்துவம் என்று சொல்லுகின்றோம். இப்பொழுது 2வது கருத்தான இந்த சாதன சதுசத்தை பார்த்திருக்கின்றோம். அந்த புதிதாக வந்தவர்கள் நல்லா பார்த்துங்க. வேகம்னா என்னன்னு பாருங்கள். வைராக்கியம்னா இன்றைக்கி போகும்போது மறக்கக்கூடாது. வைராக்கியம், வேகம். 3வது சமாதி ஷட்க சம்பத்தி என்று சொல்கின்றோம். அதில் சமம் முதலிய 6 கருத்துக்கள் இருக்கின்றன. சமம், தமம், 3வதாக உள்ளது உபரதி, அடுத்தது 4வது திதிக்ஷா, 5வது சிரத்தா, 6வது சமாதானம். இதில் சமம் மனோ நிகிரகம், 2வது இந்திர நிகிரகம், 3வது சுவதர்ம அனுஷ்டானம், 4வது சகிப்புத்தன்மை திதிக்ஷான்னா, அடுத்து சிரத்தான்னா குரு மேலேயும் சாஸ்திரத்து மேலேயும் முழு நம்பிக்கை உள்ளது சிரத்தா என்று பெயர். கடைசியாக உள்ளது சமாதானம். இது சமாதி. முதல் உள்ளதுக்கு சமம் 2ம் ஒன்று தான். இந்த மனசோட இது ஒடுங்கி போகிறதுனால சமாதி நிலையை அடைகிறது. சமாதானம் என்று சொல்கிறோம். கடைசியாக உள்ளது தான் எல்லோருக்கும் முமுட்சுத்துவம் இந்த எண்ணம் இருக்க வேண்டும். மந்தமாக இருக்கக்கூடாது, நம்ம மத்தியமாகவும் இருக்க வேண்டாம். மத்தியமாக இருக்கிறவங்க தான் எல்லாம் அதிகமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவங்கள தீவிரமாக நம்ம இப்போ மாறிவிட வேண்டும், வேறு ஒன்றும் இல்லாத. இதுதான் முமுட்சுத்தில் சொல்லக்கூடிய கருத்துக்களாக இருக்கிறது. இதெல்லாம் சாதன சதுசத்தில் இருக்கிறது. அடுத்த ஒரே ஒரு சின்ன சின்ன சாப்டர் தான் இருக்குது, அது முடிச்சிடறோம். இப்போ உங்களுக்கு முடிச்சிடலாமா? இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது தன்னறிவு, இன்னொன்று தத்துவ வேகம். அதை மட்டும் சொல்லிடுறேன். அடுத்து ஐயா ஸ்ரீதர் ஐயா ரெடியாக இருக்கிறாங்க. முடிச்சிட்டேன் ஒன்று. இது என்னென்னா ஒரு சின்ன கதை தான் உங்களுக்கு அழகாக சொல்லிடுறேன். இந்த தத்துவ வேகங்கிறது என்னன்னு சொல்லிடுறேன் உங்களுக்கு. தத்துவ வேகம்னா அந்த மெய்ப்பொருள் வேகம். மெய்ப்பொருள் தத்துவம் என்றால் மெய்ப்பொருள் என்று அர்த்தம். இந்த மெய்ப்பொருளில் ஒரு வேகத்தை நாம் உணர வேண்டும். அதனுடைய வேகம்னா என்னென்ன, அதில் உள்ள உள் கருத்தை நாம் உணர வேண்டும். இதுதான் இந்த தத்துவ வேகம் என்று சொல்கிறோம். தத்துவத்தில் காணப்படக்கூடிய அறிவு, நமக்கு என்ன அறிவு இருக்கிறதோ அதை தத்துவ வேகம் என்று சொல்கின்றோம். இதில் என்ன இருக்கிறது? ஆத்மா சத்தியம் என்று சொல்கின்றோம். பாக்கெல்லாம் சர்வம் மித்தியா. ஆத்மா தான் இதில் சத்தியம். ஆத்மா தான் வெயில் கொடுக்குது, இதுதான் கொடுக்குது. எல்லாமே ஏற்படக்கூடியதெல்லாம் ஆத்மா தான். பிரம்மனும் ஆத்மாவும் 2 ஒன்று தான். ஆத்மாவினால தான் எல்லாம் ஏற்படுகின்றது. ஆத்மா இன்னொன்று என்னென்னா, அந்த ஒரு பாடலே ஒரு ஒன்று, சூரியனை கூட அந்த ஆத்மா பவர்ஃபுல் பாரு, இந்த நட்சத்திரத்தை விட ஆத்மா பவர்ஃபுல். ஒரு பாடல் இருக்குது, நான் அடுத்த கிளாஸில் உங்களுக்கு சொல்கிறேன். நாளைக்கு ஒரு கிளாஸ் இருக்கும் நினைக்கிறேன், அந்த பாட்டை சொல்கிறவங்களுக்கு. அவ்வளவு சக்தி உள்ளது அந்த ஆத்மா என்று உணர வேண்டும். அதாவது அதில் பாக்கியெல்லாம் ஆத்மாவை தவிர பாக்கியெல்லாம் மித்தியா என்று. மித்தியா என்றால் பொய்ன்னு அர்த்தம், வேற ஒன்றும் இல்லை. நம்மளுடைய வேதாந்த புதுசாக சொல்கிறேன். அவங்களுக்கு சத்தியா என்றால் உண்மை என்ற அர்த்தம், மித்தியா என்றால் பொய் என்று அர்த்தம், வேற ஒன்று. ஆமாம். இப்போ தத்துவம் எனப்படும் உண்மைத்தன்மைகளை அந்த இப்போ அடுத்து போகலாம். தத்துவம் எனப்படும் உண்மைத்தன்மைகளை ஐயம் திரிபு இல்லாமல் புரிந்து கொள்வது தான் தத்துவ வேகம் என்று அர்த்தம். தத்துவம் என்ற உண்மைத்தன்மைகளை கொஞ்சம் கூட சந்தேகம் இருக்கக்கூடாது. ஐயம் திரிபு இல்லாமல் ஒன்று நம்மளா செஞ்சு புரிஞ்சுக்கலாம். டவுட்டாக இருந்ததுன்னா சுவாமிஜி மாதிரி இருக்கவங்ககிட்ட கேட்டுக்கலாம். நம்ம அது ஐயம் திரிபு இல்லாமல் இருந்தால் தான் அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம அதில் போக முடியும். அதனால தான் இந்த இதுக்கு பேர் தான் தத்துவ வேகம். தத்துவங்களை உண்மைத்தன்மையை திரிபு இல்லாமல் எந்த சந்தேகம் இல்லாமல் கற்றுக்கொள்வது தான் தத்துவ வேகம் என்று பெயர். இப்போ தத்துவ வேகம்னா என்னென்னு புரியுதா? எல்லாருக்கும் புதுசாக வந்தவங்களெலாம் புரியுதில்ல? ஓகேம்மா. இப்போ அடுத்தது இது ஒரு சின்ன கதை ஒன்று இன்ட்ரெஸ்ட்டாக உங்களுக்கு சொல்கிறேன். உத்தாலகர்னு ஒருத்தர் இருந்தார். அவர் ஒரு சுவாமிஜி விருது, அவர் ரிஷி. அவர் தன்னுடைய பையன் மகன் எப்பொழுதுமே அங்கே ஒரு பழக்கம்னா அவங்ககிட்ட ஒரு 12 வயசுக்குள்ளாரையே பையனை அனுப்பிடுவாங்க. அந்த பிரம்மச்சரியம் இருக்கும்போது வெளியில் போய் வேற ஒரு சுவாமிஜிக்கிட்ட எல்லாத்தையும் பேசிக் அந்த வேதாந்தம் எல்லாத்தையும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைப்பாங்க. அதான் பிரம்மத்தை உணர வேண்டும், பிரம்ம நிஷ்டையை அறிந்து கொள்ள வர வேண்டும், அப்படி தான் கருத்துது. வேற குருகுல கல்வியில் அந்த குருகுலத்தில் இருக்கும்போது அந்த சுவாமிக்கு அவருக்கு வேண்டிய இதெல்லாம் செய்யணும், பணிவிடை செய்யணும். இன்னொன்று என்னென்னா, அந்த காலத்தில் அவருக்கு வேண்டியது கை கால் பிடித்து விடுறது, அவருக்கு வேண்டியது உணவு செய்கிறது எல்லாமே செய்ய கொடுக்க வேண்டும். அடுத்ததாக
அந்த வீட்டுக்கு வேண்டிய இது இருக்கு இல்லையா, ஒரு விறகு பொறுக்கி கொடுக்கறது, இதெல்லாம் வந்து அந்த சாப்பாட்டு கொடுக்கறது, வாங்கியாந்து கொடுக்கறது, இதெல்லாம் வந்து செய்ய வேண்டும். அப்போ அந்த காலத்தில் இருந்தால் பாக்கி நேரத்தில் அவர் பாட்டு கல்வி சொல்லி கொடுப்பார். இதைத்தான் இந்த மெக்காலோ முறையை வந்து இவன் பார்த்துட்டு போய் தான், ஆஹா இந்தியா ஒன்றும் பண்ண முடியாது, நம்ம பிரிட்டிஷ்காரங்க உள்ள பிடிக்க முடியாது, இங்கே கல்வி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, இந்த கல்வியை நம்ம மாற்றினா தான் இவங்களை உள்ளே வர முடியும் அப்படின்னு சொல்லி தான் அவன் என்ன பண்ணுறான், அவன் கல்வியை கொண்டாந்து நமக்கு புதுத்தி, நமக்கு கெட்டதே அதிகமாக போய் நல்லது பழக்கங்கள்லாம் போய் என்ன ஆகிட்டுது, மறந்து போய் மக்கள் எல்லாமே என்ன ஆகிட்டுது, அதில் மாயையில் உடனே புறம் போயிட்டுது. அப்புறம் அந்த கல்வி முறையே போயிட்டுது. இப்போ வேற ஒன்றும் இல்லாது. அதுமாரி அந்த புருஷார்த்தத்தை சொன்ன பாருங்க, உங்களுக்கு அந்த ஒருத்தன் அமெரிக்காவிலேருந்து ஒருத்தன் அந்த இது போட்டிருக்கிறான், அது என்ன ஒரு மெஸ்லோ தியரினே போட்டிருக்கிறான். இதை புருஷார்த்தத்தை எடுத்து அவன் போட்டிருக்கிறான். இது நம்ம 3000 வருஷத்துக்கு முன்னாடியே இருக்கிறான். அவன் 1946 எழுதியிருக்கிறான். அதுமாரி மக்கள் இங்கே இல்லை நல்ல கருத்துக்கள்லாம் அங்கே போயிட்டுது, வேற ஒன்றும் இல்லை. அவன் அதை புரிஞ்சுக்கிட்டு நல்லா பண்ணுறான். இஸ்ரேலில் பார்த்தீங்கன்னா அவன் பண்ணுற மாதிரி யோகா நம்மகிட்ட பண்ண முடியாது. அவ்வளோ பெண்டாகும் அவனுக்கு உடம்பு. பார்த்தீங்கன்னா ஐயா அங்கே இஸ்ரேலில் இருந்துருக்குறாங்க 3 வருஷம். அவங்க பார்த்தீங்கன்னா அவ்வளோ எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க அங்கே நிறைய. அப்போ யோகாவை அவ்வளோ அற்புதமாக பண்ணுவாங்க, கொஞ்சம் கூட தவறே இருக்காது. அந்த அற்புதமான இந்த யோகாவை நம்ம முடியல, நம்மளால் இதில் எல்லாம் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு தமிழ்நாட்டில் போலீஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ இதாக இருப்பான். பார்த்தீங்கன்னா கேட்க வேண்டாம் உடம்பு. அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா போலீஸில் லேடிஸும் சரி ஜென்ஸும் ரொம்ப பாடியை பார்த்தா ட்ரிம்மாக வச்சுருப்பாங்க. அவங்க நம்ம பார்த்திங்கன்னா அந்த ஓடுற மாதிரி இருக்கும், இங்கே இருக்கிறவங்க ஓட மாட்டான். அதேமாரி அந்த உள்ள வேலைக்கு தகுந்த மாதிரி அங்கே இந்த உடம்பையும் அவங்க வைத்துக் கொள்கிறார்கள். இவ்வாறு இப்போ நம்ம இதுக்கு ஒரு முத்தாலகர் வந்து என்ன பண்ணுறாரு, தன்னுடைய மகனை ஒரு கல்வி கற்க வேண்டும் என்று நினைக்கின்றார். அவன் என்ன பண்ணுறான், இவன் 12 வயசு வரைக்கும் விளையாடிக்கிட்டே இருக்கிறான். போயிட்டு அங்கே இங்கேயும் விளையாடிட்டு இருக்கான். உடனே பையன் தம்பி அன்பாக கூப்பிட்றான் பையனை, தம்பி இங்கே வாடா அப்படிங்கிறாரு. நீ வந்து என்ன பண்ண, சுவேதகேதுன்னு பேர் அவன் பேர் சுவேதகேது. இது வந்து சாந்தோக்கிய உபநிஷத்தில் வருகிறது. அங்கே அதில் வரக்கூடிய கதை தான் இது, நம்மளுடைய உபநிஷத்தில் ஒரு வரக்கூடிய கதை. இவர் என்ன பண்ணுறாரு, உனக்கு வயசாகிடுது தம்பி, நீ போய் நம்மளுடைய பாரம்பரியம் அப்படின்னா யாராவது மூத்த பிள்ளை போயிட்டு இன்னொரு குருக்கிட்ட இருந்து எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு வரணும், இதெல்லாம் வந்து வேதாந்த கருத்துக்கள் சாஸ்திரங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும், நீ அதனால் போயிட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. சரிப்பா நான் போகிறேன்னு சொல்கிறேன். அவன் அதுமாரி ஒரு குருக்கிட்ட போய் 12 வயசுலேருந்து 24 வயசு வரைக்கும் அங்கே இருக்கிறான். கற்றுக்கிட்டு எல்லாத்தையும் வந்துடுறான். வந்தவுடனே பார்த்தா ஆள் ஒரு மாதிரி ஆயிடுறான். பார்த்தா இப்படி காலம் புரியல, அப்பா மாதிரி இப்படி இருக்கான். ஒரு தலைகால ஆணவம் ஏறி போச்சு அவனுக்கு. இதான் நம்ம எல்லாத்தையும் கற்றுக்கிட்டோம், எல்லாத்தையும் நிச்சயம் தான் கற்றுக்கிட்டான்னு. இது அப்பாக்காரு பார்க்குறாரு, இவன் ஏதோ கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறான். இவனை கூப்பிட்டு கேட்டு என்ன பண்ணுறாரு, தம்பி உத்தாலகா அங்கே வாடா அப்படிங்கிறாரு. சுவேதகேது வாடாங்கிறாரு. கேட்டு எல்லாத்தையும் கற்றுக்கிட்டியாப்பா, எல்லாத்தையும் கற்றுக்கிட்டேன்ப்பா, ஒன்றும் இல்லை. நான் ஒரு கேள்வி கேட்கட்டுமா, கேளுங்க. எதை கற்றுக்கொண்டால் அதற்கு பிறகு தேவையில்லையோ எதுவும் கற்க வேண்டாமோ அதை நீ கற்றுக்கொண்டு வந்தாயா என்று கேட்கின்றார். எந்த ஒரு பொருளை கற்றுக்கொண்டு வந்தால் அதற்கு பிறகு எதையும் கற்க வேண்டாம் என்ற ஒரு இது இருக்குது, அதை நீ கற்றுக்கிட்டு வந்தியா அப்படின்னு. அனைத்தையும் கற்றதாக இருக்கும், அதை நீ கற்றுட்டு வந்தியாங்க. உடனே அவன் என்ன சொல்கிறான், இல்லைப்பா எனக்கு அவருக்கு சொல்லி கொடுக்கல, அவருக்கு தெரியாத என்னவோ இது அப்படின்னு அவன் அலட்சியமாக அதை பதில் சொல்கிறான். அது எப்படி ஒரு பையன் வந்து அலட்சியமாக பதில் சொல்கிறான். அப்படி இல்லைப்பா நீ அதுமாரி சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னா அப்பா நீங்களே அதை எனக்கு சொல்லிக் கொடுங்கிறான். அப்போ தான் அவர் சொல்லித்தர இருக்கிறார். அந்த வாழ்க்கை முறையில் இருக்கக்கூடிய அந்த பொருள்களுடைய வித்தியாசம் இருக்கு இல்லையா, பிரம்மஞானத்தை எப்படி உணர்த்துறாருன்னா அவர் ஒரு இதில் உதாரணங்கள் கொடுத்து திருஷ்டாந்தம்னு பேர். திருஷ்டாந்தம்னா உதாரணம் சொல்லக்கூடியது. இது தாஷ்டாந்தங்கிறது எதை உணர்த்த வேண்டுமோ அது உணர்த்துகிறார். உபமானம் உபமேயம் என்று சொல்கின்றார். இவர் என்ன சொல்லி கொடுக்குறாருன்னா, முதல்ல என்ன கூப்பிட்றாரு, நிறைய பானைகள் பார்க்குறாரு. பானைகளில் நிறைய களிமண் பானைகள் நிறையா இருக்குது. ஒன்று பானையாக இருக்குது, இன்னொன்று சட்டியாக இருக்குது, நிறைய வித்தியாசம் இருக்கிறது. அப்போ இது எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னு கேட்குறது. எல்லாத்துக்கும் களிமண் தான் காரணம். களிமண்ணை வெவ்வேறு வடிவங்கள் இருக்கிறது என்று சொல்கிறார். நிறைய நகை இருக்கிறது, நகையில் பார்த்தா ஒட்டியானம் இருக்கிறது, அது இருக்குது, மாலை இருக்கிறது, எல்லாமே இருக்குது. எல்லாத்துக்கும் காரணம் என்னதுங்க, பவுன் தான். பவுன் எல்லாத்துலேயும் தங்கம் இருக்கிறது, தங்கம் தான் வெவ்வேறு பொருளாக இருக்கின்றது. அதேமாதிரி இரும்பு கருவிகள் இருக்கிறது, இரும்பு கருவிகளுக்கெல்லாம் காரணம் இரும்பு தான் என்று கண்டுபிடிக்கிறார். அதே போல் இந்த மூன்றையும் அவனுக்கு சொல்லிக் கொடுக்கின்றார். அதனால் அதை போலவே பரம்பொருள் என்பது அந்த காரணமாக இருக்கிறது, இந்த உலகம்தான் அதற்கு காரியமாக இருக்கிறது என்று உணர்த்துகிறார். காரணம் காரியம், யார் காரணம்? இதில் பிரம்மன் காரணமாக இருக்கின்றான். இந்த உலகமெல்லாம் காரியமாக அவங்ககிட்டேருந்து வெளிப்பட்டதாகத்தான் இருக்கிறது. ஆனால் வெவ்வேறு நேம் நாமன் கிளச்சர் தான் ஒன்றுக்கும் வித்தியாசமாக இருக்கிறது. பானை எவ்வாறு களிமண்லேருந்து வருதோ, எல்லாமே களிமண். பானை உடைச்சோம்னா பானை திரும்பி களிமண்ணாக வந்துட போகுது இல்லையா? அதே மாதிரி தங்கத்தை உருக்கணும்னா, நகையை உருக்கணும்னா தங்கமாக தான் வரப்போகுது. அதனுடைய
பரிணாம வளர்ச்சி தான் நம்ம வெவ்வேறாக பார்க்கின்றோம். அதே மாதிரி பிரம்மத்திலிருந்து தான் இந்த உலகம் தோன்றியிருக்கின்றது. பிரம்மம் அதில் சதாசிவ பிரம்மேந்திர அழகாக பாட்டே இருப்பார். பிரம்மம் சர்வமயம், அழகான பாட்டு. அவங்க பாம்பே நித்யேஷ் அழகான பாட்டு. பாம்பே ஜெயஸ்ரீ இப்போ உடம்பு சரியில்லாமல் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அதுமாதிரி அருமையான பாடல் அவங்கெல்லாம். அதுமாதிரி அந்த அவருடைய கருத்துக்கள் தான். அத்வைத்தில் அவர் பெரிய ஆள். சதாசிவ பிரம்மேந்திர இப்போ ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி இப்போ இருந்தவர் தான் அவர் நெரூரில் அவருடைய சமாதி இருக்கிறது. அவர் வந்து கற்றுக்கொள்ளதுன்னா கும்பகோணத்துக்கு பக்கத்தில் திருவிசநல்லூர்னு ஒரு ஊர் இருக்கிறது. சின்ன கிராமம் தான். அதுக்குள்ள பெரிய கோயிலாக இருக்கிறது. அங்கே ஒரு அக்ரஹாரம் இருக்கிறது. அந்த அக்ரஹாரத்தில் தான் அவர் கற்றுக்கொண்டார். அப்புறம் அந்த ஊரில் இன்னொரு விசேஷம்னு சில பேர் தெரிஞ்சிருக்கலாம். அங்கே அமாவாசை கார்த்திகை அமாவாசையில் ஒரு கேணிலேருந்து தண்ணி புதுன்னு வந்துகிட்டே இருக்கும். கேணிலேருந்து தண்ணி வழியும் வெளியில் பார்த்து நீங்கள் போயிருக்கீங்களா? ஓகே. எடுத்து நமக்கு அபிஷேகம் பண்ணும். அது இது காசிலேருந்து கங்கையிலேருந்து வருதும்பாங்க அந்த தண்ணி. அது இன்னைய வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு. அது எப்படி வருதுங்கிறது, எப்படி தண்ணி உள்ளே வருதுங்கன்னு தெரியல. நானும் பார்த்துருக்கேன். நானே அதில் இதெல்லாம் குளிச்சிருக்கேன். அதில் ஓஹோ ஓஹோ ஓகே. அதான் கார்த்திகை அமாவாசை கரெக்டாக வருது. அப்போ பார்த்தீங்கன்னா காவேரியில் தண்ணி இல்லாமல் கூட சமயத்தில் கூட நம்ம நினைக்கலாம், என்னடா காவேரிலேருந்து தண்ணி உள்ளே போகிறது என்ன நினைக்கிறேன். கிணத்துல அப்படியே மொள்ள அப்படியே வழியுது பார்த்தேன். ஆமாம் ஆமாம். இல்லை அந்த தன்னுடைய ஆரம்ப கல்வியை கற்றுருக்கிறார். அருமையான ஊர். அந்த நல்ல ஒரு திறமையான ஆளாக போயிடாரு. முன்னாடி சொல்லியிருக்க ஒரு கிளாஸில், நம்ம கிளாஸ்லேயே அவர் வந்து மைசூர் மகாராஜா கிட்ட போய் அங்கே இருக்கிறாரு. அங்கே போனால் எல்லார்ட்டையும் தர்க்கவாதம் பண்ணுறாரு. அவனை கூப்பிட்றாரு, இவனை கூப்பிட்றாரு. இல்லைப்பா, அதுக்கத்து தன்னுடைய கல்வியை ஆணவமாக போய் அவர் எல்லாரையும் கூப்பிட்றாரு. இது எல்லாருக்கும் வெளில தெரியுது. அதை முடிச்சுட்டார். வந்து என்ன பண்ணுறாரு, சொல்லிடுறாரு. சொல்லிட்டு இதுமாரி ஒருத்தர் வந்து சொல்கிறாரு, உங்கள் கிட்ட படித்த பையன் இதுமாரி ஆணவத்தோடு சுற்றுறான், அவனை என்னை பார்க்க சொல்லுங்கிறார். அவர் வராரு. அங்கேருந்து நான் மதித்து வந்துடுறாரு. குரு கூப்பிட்றாரு. நீ பேசாமல் இருவோம் அப்படிங்கிறாரு. இனிமேல் பேசக்கூடாது அப்படிங்கிறாரு. அதுக்கு பிறகு அவர் பேசவே இல்லை. வெறும் தியானத்திலே இருக்கிறார். எந்த பெரிய செயின்ட் ஆகிறார். அவர் வந்து கடைசியாக வந்து நெரூரில் தான் அந்த சமாதி இருக்கிறது. இன்றைக்கும் கூட்டம் அது பாட்டு நிறையா வந்துட்டு இருக்கிறாங்க அந்த ஊரில். கரூர்லேருந்து ஒரு 8-10 கிலோமீட்டர் இருக்கிறது. அவர் வந்து நிறைய அத்வைத கருத்துக்கள் நிறைய சொல்லியிருக்கிறார். அதில் முக்கியமான நம்ம அதுதான் பார்க்கணும். திடீர்னு என்ன பண்ணோம், ஒரு 5-6 பசங்களை எடுத்துட்டு மதுரையில் போய் அந்த ஆற்று திருவிழா போய் பார்த்துட்டு திரும்பி வருவாங்க. அதுமாரி அவ்வளோ சித்தி விலைகள்லாம் அவர் தெரிஞ்சிருக்கிறது. புதுக்கோட்டை ராஜா அவருக்கு ரொம்ப நண்பர். அவர் தான் அந்த கோயிலை கட்டியிருக்கிறார். அதுமாரி இந்த களிமண் பானையை வச்சு, நகையை வச்சு, இதெல்லாம் வச்சு அவர் என்ன பண்ணியிருக்கார், தன்னுடைய பையனுக்கு இதுதான் பிரம்மம் என்பதை உணர்த்திருக்கின்றார். இதிலிருந்து தான் உலகம் தோன்றியிருக்கின்றது எல்லாமே என்று சொல்லியிருக்கிறார். நான் ஒன்று சொல்லிடுறேன். சத்தியம்னா என்ன, அடுத்தது மித்தியாங்கிறது என்னங்கிறத மட்டும் சொல்லிடுறேன். சத்தியம் என்பது இந்த முறையான சில சமயம் நமக்கு வந்து எல்லாமே ஒன்றா தெரியும். இந்த பாம்பு இருக்குதுன்னு சொல்கிறோம், கவுரு பாம்பு சொல்கிறோம். இந்த கயிற்றை பாம்பாக அறியும் பிழை ஏற்படவும் வாய்ப்பு இருப்பது. ஆனால் நமக்கு பிரத்யட்ச பிரமாணம் தான் அது. நேராக கண்ணால் பார்க்குறோம். கண்ணால் பார்க்கும்போது அந்த கவுரு நமக்கு பாம்பாக தெரியுது. அப்போ கண்ணால் பார்த்தாலும் அது நம்ம என்னென்னு சொல்கிறோம், எல்லாமே கடவுள் கண்ணால் பார்க்குறதும் பொய்யாயிடுது. அப்போ இல்லையா? அப்போ தப்பான பிரதட்சணம் நமக்கு பிரதட்ச பிரமாணம் வந்துடுது. அதனால் அது வந்து என்ன பண்ணுது, அப்போ உள்ளே இருக்கும் பிரம்மாதா இதை உண்மை என கூறுகிறது. அதுதான் நம்ம சத்தியம் என்று நம்ம நினைக்கின்றோம். இதுதான் சத்தியம். அன்றிதம் துச்சம் என்று சொல்லுகின்றோம். அன்றிதம்னா என்னென்னா, இதை உங்களுக்கு சுருக்கமாக சொல்லிடுறேன். இந்த ஒரு வட்ட சதுரம்னு சொல்கிறோம். வட்டமும் சதுரம் ஒன்றா இருக்க முடியுமா? வட்டம் தனியாக தான் இருக்கா, சதுரம் வட்ட சதுரம்னு சொல்ல முடியாது. இது வந்து துச்சமாக இருக்கணும். அது இன்மை இல்லை, அது பொய். அடுத்தது கயிறும் பாம்பு ஒன்றா இருக்குங்கிறது பொய். அது திரும்பி வந்து அதை என்ன சொல்கிறோம், அன்றுதம் என்று சொல்லுகின்றோம். மூன்றாவது பானைன்னு சொல்கிறோம், அது உண்மை. இது சத்தியம் என்று சொல்லுகின்றோம். இதுதான் சத்தியம். பொய்னா என்னங்கிறத, மித்தியாங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று கூறுகின்றோம். அதுமாரி பானைகள் இருக்கிறது மித்தியா, களிமண் சத்தியம். இதை நம்ம சத்தியம்னா என்ன, மித்தியாங்கிறத உணர்ந்து கொள்ளுங்க. வரணும். ஒரே ஒரு வரி தான் இருக்கிறது, கொஞ்சம் முடிச்சிடணும். அந்த 2 வரியில் முடிச்சிடணும், ஒரு நிமிஷம். இப்போ தன்னறிவுன்னு சொல்கிறோம். இந்த தன்னறிவு என்பது தன்னைத்தானே அறியக்கூடிய பண்பு. நம்மளே புரிஞ்சுக்கிறோம். இதில் ஆதிசங்கரர் என்ன சொல்கிறாரு,
வடிவம் இல்லாதவன், இறைவன் வடிவம் இல்லாதவன். அதில் பார்த்தீங்கன்னா அந்த பாட்டே வரும். யாருன்னு கேட்பாரு, அங்கே போயிட்டு நீ யாருப்பான்னு கேட்பாரு. நான் உருவம் கிடையாது, எனக்கு வடிவம் கிடையாது, எனக்கு நண்பர்கள் கிடையாது, எனக்கு உறவர்கள் இல்லை அப்படின்னு அந்த பாட்டை பாடுவார். அது உபதேச சாகஸ்திரிலையும் வருது. 11வது பாடல் 11வது அத்தியாயம் 7வது பாடலில் இது அற்புதமாக சங்கரர் பாடுகின்றார். அதாவது தன்னைத்தானே உணர வேண்டும் என்பதற்காக இந்த பாடல் இருக்கின்றது. உபதேச சாகஸ்திரி சுவாமிஜி எழுதிட்டு இருக்காங்க, புக்கு படிமா வந்துடலாம்னு நினைக்கிறேன் கொஞ்ச நாளில். அதுமாரி அந்த மனிதன் சுற்றுப்புறத்தை அறிவதுடன் தன்னையும் கவனிக்கிறான், தன்னையும் பார்த்து கொள்கின்றான். அந்த சிறப்பு அறிவு தான் அவனது பிரச்சனைகளுக்கு அது காரணமாக இருக்கின்றது. மிருகங்கள் நான் கருப்பு என்று, நான் ஏழை, நான் குள்ளன் என்பது அது உணர்வதில்லை. ஆனால் மனக்கவல்களால் மனதின் தான் கவசப்படுகின்றான். மனிதனுக்கு செல்ஃப் கான்ஷியஸ்னஸ் எனப்படும் அந்த தன்னறிவு தான் தான் என்ற ஒரு அறிவும் இருக்கின்றது. சுய மதிப்பீடும் இருக்கின்றது. நம்ம யார், நம்மளால் இது முடியுமா, நம்மளால் இதுதான் முடியும் அப்படிங்கிறது அவனே என்ன பண்ணுறான், சுய மதிப்பீடும் பண்ணிக்கொள்கின்றான். இதுதானே அந்த தன்னறிவு என்று சொல்லுகின்றோம். அடுத்ததாக இந்த அடைதலும் ஆதலும் தரும் துயரம். சில பேர் என்ன பண்ணுறான், எதுவாகவோ ஆக வேண்டும் என்று நினைக்கின்றான், நம்ம இப்படி அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கின்றான். அப்போ அந்த தாகம் தீருவதே இல்லை, கடைசி வரைக்கும் அது தீரவே இல்லை, அது முடிச்சுதான் அவங்களுக்கு தூக்கம் வருகின்றது. இவ்வாறு மனிதனுக்கு தனக்கு அந்த நிலையை அடைய வேண்டும் என்று நினைக்கின்றான். சில பேர் தன்னையே வெறுக்கின்றான். இது மனித உடம்பு, எதை பற்றியும் கவலைப்படுவதில்லை, அதுமாரி தன்னைத்தானே அவன் வெறுக்கின்றான். கண் புருவம் இருக்கிறது, உடல் இருக்கிறது, அது இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு அது கஷ்டப்படுவதில்லை. மனிதனுடைய மனம்தான் அதை பற்றி கவலைப்படுகின்றது. மனிதன் பொருள், நாட்டம், காமம், தர்மம் என்பவளை நாடுகின்றான். எல்லாவற்றிற்கும் இதற்கு காரணம் என்னென்ன, அவித்தியா. இந்த அவித்தியா அல்லது அஞ்ஞானம் என்று சொல்லுகின்றோம். இதனால தான் அவன் கண்ணாப்பண்ணன்னு நினைத்து கொள்கின்றான். இதெல்லாம் நிவர்த்தி ஆனவுடன் அறியாமையும் அவனுக்கு விலகுகின்றது. அதனால் இதில் மோட்சம் ஞானம் கிடைக்கின்றது, மோட்ச நாட்டமும் கிடைக்கின்றது. இதுதான் மனிதன் தன்னைத்தானே உணர்வது. இது செல்ஃப் கான்ஷியஸ் என்று முடிக்கின்றோம். நம்ம சாப்பாட்டு பிறகு வந்தால் 10 பறந்து போகும்னு சொல்லிடுவாங்க. இதுக்கு பிறகு முடித்துக் கொள்கின்றேன். சொல்லு. மந்தமாதிக, மனனம், நித்தியாசம். டைஜஸ்ட் இல்லை, அதை நேத்தி பண்ணுறோம். எது ஆத்மா அப்படின்னுங்கிறதுக்காக புரிஞ்சுக்கிறோம். சில பேருக்கு சிரவணத்திலே அந்த இது தகுதி வந்துடும். சில பேருக்கு அந்த சிரவணம் கேட்டுகிட்டே இருப்பான், அவனுக்கு அந்த ஆத்மா அதுக்கு முன்னாடி பக்குவமாயிருக்கும். சிரவணத்திலே சில பேருக்கு அந்த நீத்தியாசம் எல்லாமே வந்துடும், அவனுக்கு பக்குவமான வந்துடும். இப்போ இல்லை மனநத்தில் இது நிறைய பேர் நிறைய சொல்லுவாங்க, நான் கிளியராக சொல்லிடுறேன் உங்களுக்கு. மனநத்தில் நேத்தி பண்ணிக்கிறோம், பண்ணிவிட்டு இதுதான் ஒரு பொருள், ஆத்ம பொருள் அப்படின்னு உணர்ந்துக்கணும். அதை நிலையாக பிடிச்சிக்கணும், அதை விட்டு எட்ட போகக்கூடாது. அப்போ அதை பிடிச்சிக்கிட்டு என்ன பண்ணுறோம், அதே ஆத்மாவாக இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு நீங்கள் கருத்துக்கு பிடிச்சிக்கிறீங்க ஸ்ட்ராங்காக, அதையே திரும்பி தியானம் பண்ண வேண்டியது, ஆத்ம தியானம் பண்ணுவோம். புரியுதுங்களா? ஒன்று அதை பிடிச்சிக்கிட்டே இருந்து நீங்கள் தியானம் பண்ணிட்டு இருக்கலாம், இல்லை அந்த ஆத்மாவை தியானம் பண்ணலாம். பாக்கி எல்லாம் அனித்தியம்னு புரிஞ்சு போச்சு உங்களுக்கு. அப்போ ஆத்மா தான் நித்தியங்கிறதுக்கு 100% பிடிச்சிட்டிங்க, அதில் ஒன்றும் சந்தேகமாக இல்லை அப்படின்னா நீங்கள் அந்த ஆத்மாவையே தியானம் பண்ணிகிட்டே இருக்குது. அது பேர் தான் நிதித்தியாசம். நான் இதை கேள்வியை கேட்டேன். ரிஷிகேஷில் தயானந்த சரஸ்வதி ஆசிரமத்தில் சுவாமிஜி சதானந்தான்னு நினைக்கிறேன் அவர் வந்தார். நான் சொன்னேன், நிதித்தியாசனா என்ன சார் ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குங்களே, அதுக்கு பதிலாக ஏதாவது தியானம் பண்ணலாமான்னு கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், ஆத்மத்தை தியானம் பண்ணுங்க, அதுதான் நிதித்தியாசம்னு சொல்லிட்டார். அதனால் நீங்கள் ஒன்றும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். சில நிறைய பேர் இதை குழப்புறாங்க, ஒவ்வொரு புக்லேயும் ஒவ்வொரு மாதிரியாக இருக்கிறாங்க. ஒன்றும் இல்லை, நீங்கள் நேத்தி பண்ணிவிடுங்க, மனநத்தில் பண்ணிவிட்டு ஒரு ஆத்மாங்கிறத முடிவு பண்ணிங்க, அந்த ஆத்மாவை நிலையாக வச்சுங்க, வேறு எல்லாத்தையும் அனித்தியம் கொண்டாந்துடுங்க. நீத்தியாசில் அதையே பர்மனெண்ட்டாக வச்சுங்க, அதை வச்சே தியானம் பண்ணிட்டுலாம். அவ்வளோ தேவி காலோத்தர ஆகமத்தில் வருது இந்த பண்பு. நீங்கள் சொல்கிற கேட்குற கேள்வி, அந்த தேவி காலோத்தரம் தெரியுமில்ல உங்களுக்கு? அந்த தேவி இது ஈஸ்வரன் அம்பாளுக்கு சொல்லிக் கொடுப்பார் மந்திரம். இதுதான் தேவி காலோத்தர ஆகமம். கொஞ்சம் எல்லாருமே கவனிங்க. அதில் இது எப்படின்னா, நீங்கள் தியானம் பண்ண வேண்டியது. தியானம் பண்ணும்போது முதல்ல என்ன பண்ணுறீங்க, நல்லா மனசை இது பண்ணி அந்த இந்த சின்முத்திராவில் உட்காந்து ஸ்ட்ரைட்டாக உட்காந்துடுறீங்க. உட்காரும்போது திரும்பி கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணுறீங்க, ஒரு 5 நிமிஷம் அப்படியே கான்சன்ட்ரேட் பண்ணுறீங்க. திரும்பி அந்த மனசுக்குள்ளே என்ன பண்ணுறீங்க, உடம்பே இல்லை, மனசை மட்டும் தியானம் பண்ணுறீங்க. உங்கள் உடம்பே கம்ப்ளீட்டாக இல்லைன்னு ஒரு நினச்சிடுறீங்க, மனசில் மட்டும் தியானம் பண்ணுறீங்க. அப்போ மனசு மட்டும் உங்களுக்கு தியானம், அதை மட்டும் ஓடிட்டுருக்கு. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மனசு தியானம் பண்ணிட்டே இருக்கீங்க இல்லையா, இது நம்ம மனசும் கிடையாது, ரிமூவ் த மைண்ட். அப்போ ஒரு வெற்றிடம் ஒன்று வருது பாருங்கள், அதுதான் ஆத்மா. அதுதான்
அதை நீங்கள் ஈஸியான பண்பு இது. நான் இதை எப்படின்னு சொல்லி தரேன்னு நினச்சேன் உங்களுக்கு. இது அவர் எனக்கு சொல்லிக் கொடுத்தாரு. எல்லாருமே கூட்டம் ஒரு 15 பேர் வந்து சொல்லிக் கொடுத்தாரு. நல்ல அழகான சுவாமிஜி, அவர் நிறைய எழுதுறாரு. அவர் இதான் சொல்லிக் கொடுத்தாரு. இது ஈஸியான இது. நீங்கள் இதை புரிச்சுக்கிட்டிங்கன்னா இதை என்னங்கிறது ஆத்மாங்கிறது தெரிஞ்சிடும். இன்னொன்று என்னென்னா, ஆத்மாவுக்கு நல்லா உட்காந்துங்க, ஓம்ங்கிற தியானம் பண்ணுங்க. ஓம் ஓம் ஓம். ஒரு ஓம் வேகமாக சொல்லிட்டு இருக்கும்போது அடுத்த ஓம் சொல்லிட்டு இருக்கும்போது தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தீங்கன்னா ஒரு ஓமுக்கும் அடுத்த ஓமுக்கும் ஒரு கேப் கிடைக்குது பாருங்க. அந்த கேப்பை உணர்ந்தீங்கன்னா அதுதான் ஆத்மா. என்னவா இருக்கும்? அப்போ வந்து நீங்கள் ஆத்மாவை அதில் உணர்ந்துடலாம். அந்த 2 கணத்தில் நமக்கு ஒரு கேப் கிடைக்கும். உணர்வு ஒரு அம்மா வந்தாங்க, அது சொன்னாங்க, இங்கே இருந்தாங்க அவங்களும். ஆமாம், அங்கே முதல் கிளாஸ் வந்தாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் காணும் அவங்களுக்கு. இது நல்ல அழகான இடம். எதுவும் நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ரொம்ப கிளியர், ரொம்ப சிம்பிள் தான். ஆனால் எல்லோரும் வேறு மாதிரி நீங்கள் ஒன்றும் இது பண்ணிக்க வேண்டாம். சிரவணன்னா கேட்குறீங்க, மனநன்னா எல்லாத்தையும் நேர்த்தி ஒரு பண்ணிவிட்டு ஒரு முடிவுக்கு வந்துடுறீங்க. அந்த முடிவையே தியானம் பண்ணுறீங்க. அதான் வந்து நித்தியாசம். ஆமாம், இந்த தியானம் பண்ணி பாருங்க. ஆனால் நீங்கள் முதல்ல வந்து உடம்போட தியானம் பண்ணுறீங்க. டக்குன்னு உடம்பை தூக்கிடா சரிங்க. அந்த மனசை மட்டும், அது என்ன நினைக்குது இல்லையா, அந்த மனசை மட்டும் தியானம் பண்ணிகிட்டே இருங்க ஒரு 5 நிமிஷம். அப்புறம் அந்த தியானத்தையும் இல்லை, மனசை நம்ம கிடையாது அப்படின்னு தூக்கி கிடாச்சிட்டிங்கன்னா இன்னொன்று எம்டி ஒன்று கிடைக்கும். ஒன்று இருக்கும்.